கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 84ஆம் சங்கீதம் 4, 5, 5, 6, 7 வசனங்கள் வாசிக்கலாம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய மெசேஜ் பெலன் அடைவது. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வருஷத்துல பெலன் கொள்ள வேண்டிய ஒரு காலம். தேவன் அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். தம்முடைய ஜனங்கள் பெலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பெலத்தின் மேல் பெலன் அடைய வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். தன்னுடைய சபை இந்த பூமியிலே பலப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் பெலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இந்த மார்க்கம் என்பது பலவீனத்தில் பெலன் கொள்ளுகிற ஒரு மார்க்கம். அதே நேரத்தில் பலத்தின் மேல் பலன் அடையக்கூடிய ஒரு மார்க்கம். இன்னும் சரியா சொல்ல போனா பழைய ஏற்பாட்டில் பலவீனத்தில் பலன் கொள்ளுவது, புதிய ஏற்பாட்டில் பலத்தின் மேல் பலன் அடைவது. இது தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பலவீனன் என்பவன் நம்முடைய கோத்திரங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடாது. அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனன் என்று ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த மார்க்கத்தில் நீங்கள் பலவீனப்பட்டால் நீங்கள் பின்வாங்குவீர்கள். நீங்கள் பின்வாங்கும் பொழுது சத்துரு உங்களை வெட்டுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாசித்து பாருங்கள், அந்த கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த மார்க்கத்துல நீ பலவீனமே உனக்கு வரக்கூடாது. நீங்க வீக்னஸாவே இந்த மார்க்கத்துல இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வீக்காவே போயிட்டே இருப்பீங்க. ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டவர், சுமந்து தீர்த்தவர். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பலவீனம் என்று சொல்லும் பொழுது மனதில் பலவீனம் இருக்கிறது, மனசாட்சியில பலவீனம் இருக்கிறது, ஆவியில பலவீனம் இருக்கிறது, இன்னும் பல விதங்களில சரீர பலவீனம் இருக்கிறது, விசுவாசத்துல பலவீனம் இருக்கிறது. இப்படி பல பலவீனங்களை வேதத்துல நான் வாசிக்கலாம். அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் நான் இன்னும் பலவீனன் என்று தாவீது அறிக்கையிடுகிறான். அந்த பலவீனம் என்கிற ஒரு சக்தி உன்னோடு போராடி உன்னை மேற்கொள்ளும் பொழுது நீ தானாகவே ஆட்டோமேட்டிக்கா நீ பின்னால போயிட்டே இருப்ப. நீ பலவீனப்பட்ட பொழுது நீ பின்னால போன உடனே உன்னை ஒருத்தன் வெட்டுவான். உபாகமம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவங்க பலவீனப்படும் பொழுது பின்னாங்கறாங்க. உபாகம் 25:18. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் உன்னுடைய பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நீ நினைவு கூர். வீக்னஸ் எப்பொழுதுமே உனக்குள்ள வந்த உடனே நீ டக்குன்னு பலவீனத்துல பலன் கொள்ளணும். எந்த பலவீனம் வந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுக்கங்க இந்த பிரசங்கத்தை. இந்த பலவீனங்கிறது நம்மோடு போராடுகிற ஒரு சக்தி. சரீரத்தில் போராடும், விசுவாசத்தில் போராடும், ஆவியில போராடும், மனசாட்சியில போராடும், ஒவ்வொரு பரிசுத்தத்தில் போராடும்,
side. பிரதிஷ்டையில போராடும். The consecration will start. ஏன்னா எப்ப பிரதிஷ்டை போகுதோ அப்ப நீ பலவீனன். When we lose the consecration, you are a weak one. எப்ப நீ பிரதிஷ்டையில காத்துக்கொள்றியோ அப்ப நீ பலசாலி. When you keep the conscience, then you are a கான்சக்ரேஷன். எப்ப நீ உன்னுடைய பிரதிஷ்டையில நிக்கிறியோ அப்ப நீ உன்னுடைய பலன் உன் மேல இருக்குன்னு அர்த்தம். When you are standing upon your consecration, you have your strength. எப்ப அந்த சிம்சோன் அந்த பிரதிஷ்டையை இழந்தானோ அவனுடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது. When he lost his consecration, Samson, the strength gone out. பிசாசு அந்த தெலீலால என்ன சொன்னா? What Delilah said? உன்னுடைய மகா பலன் எதுல இருக்கு அதை எனக்கு சொல்லுன்னு தான் கேட்டான். Where is your mighty power? You say me, she asked. மத்தவங்களை விட உனக்கு எப்படி இந்த பலன் கிடைச்சது? Then others, how you received this? சிங்கத்தை கிழிக்கக்கூடிய பலன் எப்படி வந்தது? Tearing the lion, how you got this? 1000 பேரை அடிச்சு வீழ்த்தக்கூடிய சக்தி உனக்கு எப்படி கிடைச்சது? How you got the power to smite 1000 people? எல்லா கட்டுகளையும் அக்கினிப்பட்ட கயிறு போல அறுத்து போட உனக்கு எப்படி முடிந்தது? Loosening all the binds as of fiery rod. கோட்டை கதவுகளை எப்படி உன்னால் பிடுங்க முடிந்தது? How can you pluck out the gates of the? அந்த பலன் உனக்கு எங்க இருக்கு? அது இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லுன்னு தான் கேட்டா. Where is your strength? What is the mystery? Say that she asked. உன்னுடைய பலன் உன் பிரதிஷ்டைக்குள்ள இருக்கு. Your strength that is in your consecration. அதை எப்ப இழந்தானோ அன்னைக்கு தான் அவன் பலவீனன், அன்னைக்கு தான் அவன் பிடிபட்டான். When he lost that day he became the weak and he was cut off. இந்த வருஷத்துல நம்முடைய விசுவாசிகளோ ஊழியர்களோ எந்த விதத்திலும் ஆவியிலும் சரி மாம்சத்திலும் சரி சரீரத்திலும் சரி விசுவாசத்திலும் சரி பிரதிஷ்டையிலும் சரி பரிசுத்தத்திலும் சரி ஊழியத்திலும் சரி ஜீவியத்திலும் சரி எங்கேயுமே உங்களுக்கு பலவீனத்துக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க கூடாது. Our people in our church, no one should give place for the weakness in the anointing, spiritual and the faith life. எந்த சூழ்நிலையிலும் நீங்க பலவீனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. At any chance you should not lose the எங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களோ அவன் ரெடியா நிப்பாங்க. when you give the chance he will be ready. அவன் ரெடி. He is ready. இப்போ நீங்க லைட் ஆஃப் பண்ணா அடுத்த செகண்ட் இருள் கவருதுக்கு என்ன இருக்கு? வெயிட்டிங்ல இருக்கு. When you switch off the light, there is a chance the darkness to catch over. அதனால தான் இயேசு சிலுவையில நம்முடைய பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். So that only upon the cross God Jesus accepted all our infirmities. ஏன்னா நீ பலவீனனா இருக்க கூடாது. Because you should not be the weak one. நம்முடைய பலன் எப்படிப்பட்டது? What kind is our strength? என்னாகமம் 24:8 பார்க்கும் பொழுது Numbers 24:8. ஒரு சாதாரண பலன் உனக்கு இருந்தா பிரயோஜனம் இல்ல. If you have the normal strength, no use. ஒரு 4 பேருடைய பலன் உனக்குள்ள இருக்கு அப்படினா பிரயோஜனம் இல்ல. If you have the strength of the 4 members, there is no use. உனக்குள்ள இருக்கிற பலன் எப்படிப்பட்டதான பலன் என்று பைபிள் சொல்லுகிறது. Bible says what kind of the strength that you have. இல்லாவிட்டா ஒரு குறி சொல்றவன், Otherwise a sorcerer. ஒரு இன்னொரு மனுஷன் அந்நிய மனுஷன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? What is the strange man saying that word? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்ன பலன்? What is strength? ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுக்கிற பலன் என்ன? What is the strength that God gives unto the believer? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற பலன் என்ன? For the child of God, what the strength that God gives? சொல்லுங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். The power equal to the unicorn. அதுக்கு முன்னால எதுவுமே நிக்க முடியாது. Before that no one can stand. நீங்க சிம்சோன் 3000 பேர் கூடி இருந்த ஒரு ஆடிட்டோரியத்துல நின்னுகிட்டு இருந்தான். Samson was standing in the auditorium. The 3000 people gathered over there. நல்லா கவனிங்க. Watch here. அந்த ஆடிட்டோரியத்துல எவ்வளவு இருந்தாங்க? In that auditorium, how many were there? சொல்லுங்க. 3000 பேர் கேதர் ஆயிருந்தாங்க. 3000 people were gathered over there. அது ஒரு அருமையான ஒரு ரவுண்ட் பில்டிங் அது. It was a beautiful round building. ரெண்டு தூண் தான் நடுவுல இருந்துச்சு. In the midst there was only 2 pillars. அந்த 2 பில்லரும் இப்படி 2 டச் பண்ற அளவுல அப்படி அழகா சென்டர் பண்ணி கட்டி வச்சிருந்தாங்க. That both the pillars it was able to touch with both the hands in the center of the building. full roof எதுல வந்து நின்னுச்சு? The whole roof which இந்த 2 தூண்ல தான் வந்து நின்னுச்சு. it was standing upon these 2 pillars. இவனுக்கு கண்ணு இல்ல. Not having eyes. கண்ணை பிடிங்கிட்டாங்க. They plucked the eyes. பலவீனனா போயிட்டான். He became the weak. இனி இவன் தேற மாட்டான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. They decided hereafter he will not receive the strength. இவன் முடிஞ்சு போன கதை. He was ended history. இல்ல விட்டா இவன் ஒரு ஃபியூஸ் போன பல்பு. He was a bulb lost fuse. அப்படிதான் அவனை நினைச்சிருந்தாங்க. They thought like that. ஆனா இந்த 2-3 நாள் கேப் கொடுத்தாங்க பாருங்க. அழுது அப்படியே தன்னை டெவலப் பண்ணிட்டே இருந்தான். They gave 2 days gap. He was continuously weeping. Then he was receiving the strength. அவன் வாழணும்னு ஆசைப்படல. He not decided to live. அவன் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணான். Only one prayer he did. ஒரு விஷயம் என்னை பலப்படுத்து. Strengthen me one time. ஒரே ஒரு விஷயம் என்னை பலப்படுத்து. எனக்கு வாழணும்னு ஆசை இல்ல. உமக்காக நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கேன். Once you strengthen me, I don't want to live. I want to die for you. ஆனா ஒரே ஒரு ஜெபம் தான். Only one prayer. என்னை பலப்படுத்தும். Strengthen me. என்னை பலப்படுத்தும். Strengthen me. என்னை பலப்படுத்தும். Strengthen me. இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறான். He was striving like that. நடந்தது என்ன தெரியுமா? Do you know what happened? முடி முளைச்சிக்கிட்டே இருந்துச்சு. The hair was growing.
அப்படின்னு என்ன அர்த்தம்? What is the meaning? மறுபடியும் பிரதிஷ்டை வருது, Again the consecration. மறுபடியும் அந்த தீர்மானம் வருது, Again the determination. மறுபடியும் நல்ல முடிவு எடுக்கிறான், He is again taking. மறுபடியும் அதே வைராக்கியம் வருது, Same zeal. அதே முழங்கால் வருது, The same kneeling. அதே கையெடுப்பு வருது, The lifting of the hands. அதே விழிப்புள்ள ஆவி வருது, The watching the light. அதே கண்ணீரின் ஆவி மறுபடியும் முளைக்குது, The tears weeping that is coming up. மறுபடியும் அதே பாரம். The same burden. கர்த்தருக்காக நிக்கணும், How to stand for கர்த்தருக்காக நிக்கணும், கர்த்தருக்காக மரிக்கணும். how to die for அந்த வெறித்தனம் வந்தபோது when he got that the evil the zealness, இவனை கயிறு போட்டு சங்கிலி போட்டு இழுத்துட்டு வந்தான் ஒரு பையன். one boy brought to him putting the chain upon the hand. அவன் தான் இவனை சொல்லுவான், படி இருக்கு மெல்ல பாத்தியாரு, Here is a stairs, slowly step up. இன்னும் கொஞ்சம் காலை உயர்த்தி தூக்கி வையே. Lift your leg more. ஏன்னா ரெண்டு கண்ணு இல்ல, Because he lost both eyes. அப்படியே மெல்ல 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 வந்து கடைசியில சொன்னான், இந்த தூண் எங்க இருக்குன்னு கொஞ்சம் என்னை அங்க கொண்டு போய் நிப்பாட்டிருந்தான். Slowly step by step he was coming. Finally he was. ஏன்னா அவனுக்கு உள்ள அந்த வல்லமை வந்ததை ஃபீல் பண்றான். He was feeling the strength that he got. இந்த வருஷத்தின் துவக்கத்துல முதல் வாரத்திலேயே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமாக உனக்கு தருகிறத நீ ஃபீல் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும், அதை எடுத்துக்கொண்டு தான் நீ வீட்டுக்கு போகணும். You should feel, enjoy and take the strength in the new year which the God gave that strength. ஆனா இந்த ரகசியம் சத்துருக்களுக்கு தெரியாது. But this secret the enemy will not be knowing. இவன் போய் அந்த தூணை லைட்டா தடவனான். He went and scratched upon the தடவும் போதே தெரிஞ்சிருச்சு இது இப்ப அசைய போகுதுங்கிறது, அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. when he was scratching he got the faith and now it is going to fall down. நல்ல அப்படியே எல்லாரும் ஒரே ஆடி பாடி குதி குளத்துல அவங்க பயங்கர அமர்க்கலமா தண்ணி அடிச்சு ஆடிக்கிட்டு இவனை கொண்டு வந்து குரங்காக்குறதுக்கு வேடிக்கை பொருளா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அங்க உட்காந்து, எப்படி ஷேக் ஆகுதா அபிஷேகம் வந்துருச்சா பார்த்துக்கிட்டே இருந்தான். டப்புன்னு அந்த அபிஷேகம் வந்துச்சு, தட்டிட்டான், பில்லர்லாம் தூக்கி விழுந்துருச்சு, 3000 பேர் காலி. They were drinking and dancing, they were celebrating the things, keeping him as a playful man. But what he was doing, scratching the pillars, whether the pillars are shaking, he moved that the pillars 3000 they have ended with life. அவனுக்கு இந்த சிங்கம், இந்த கரடி, இந்த மனுஷன், இந்த தூணு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. For him, lion, bear, the pillar, they were not a matter for him. உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். God says not by your might, not by your power, but by His Spirit it is possible. ஆனா இன்னைக்கு நம்முடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? But today what is our statement? 199 விசுவாசி ஊழியர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? 99 out of the 100 people, the believers of the Son of God, what is our statement? ஒருத்தன் சொல்றான் என் பலன் போயிடுச்சுன்னு சொல்றான். One says I lost the strength. ஒருத்தன் சொல்றான் என் பலன் ஒடுங்கி போயிடுச்சுன்னு சொல்றான். One says my strength it is reduced. ஒருவன் சொல்றான் எனக்கு நிக்கிறதுக்கே பலன் இல்லைன்னு சொல்றான். One says I don't have the strength to stand up. எனக்கு சத்துருக்களுக்கு முன்னால நிக்க பலன் இல்லைன்னு சொல்றான். One says I could not stand before my enemy. என்னுடைய பாவத்தினால என்னுடைய அந்த பலன்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றான். Because of my sin I lost my strength, he says. என் பலனெல்லாம் நான் வேஸ்டா செலவழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். I have wasted my power in the best way. இப்போ நீங்க எத்தனை பேர் இப்படிப்பட்ட அறிக்கையில இருக்கீங்கன்னு பாருங்களேன். See how many of you are saying this confession. வருடங்கள் போகிறது, Years are passing, மாதங்கள் போகிறது, months are passing, நாட்கள் போகிறது, days are passing. ஆனா நம்முடைய ஓட்டம் முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். But our course race it is going towards, வருகையை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். it is closing towards the end. இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு பலன் இல்லைங்கிற அறிக்கையை சொல்லிட்டே இருக்க போற? For how many years you are going to say I am not having the strength, I am not having the strength? 2 நாளாகமம் 20:12 பார்க்கும்போது To Second Chronicles 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஒரு ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. See the statement of a king. ஒரு அபிஷேகம் பெற்ற ராஜா, Anointed king. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், He was a good man of நல்ல God. உபவாசம் போடுற ஒரு ஆளு. He is a one fasting good. ஆனா இப்ப சொல்றான் எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா என்னால நிக்கிறதுக்கு பலன் இல்லையேன்னு சொல்றான். Now he is saying that I have no might to stand before this great company. இது சத்துருக்களுக்கு முன்பாக நிக்க பலன் இல்லைங்கிறது ஒரு வார்த்தை. It is a word he could not understand to stand. எப்போ ஒரு விசுவாசிக்கு ஊழியக்காரனுக்கு சத்துருக்கு முன்னால நிக்க பலன் இல்லாமல் போகும்? When a believer, a servant of God, he will not be able to stand before the enemy. கற்பனையை விட்டு விலகும் பொழுது, When they go away from the law. நீ சபிக்கப்பட்டவனாய் மாறும்போது. When you become a cursed one. லேவியராகமம் Leviticus 26 26 37. 37. லேவியராகமம் 26:37.
துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. See what kind of word. நீயா இடறி விழுந்து ஓடி போயிருவ, உனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க உனக்கு பலன் இராது. காரணம், நீ தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி போகிறாய். You will fall down and flee away because you are going away from the law and the commandment of God. இன்னொரு பகுதியில் தானியேல் என்ன சொல்றான், என் சரீரத்துல எனக்கு நிக்கிறதுக்கு பலனே இல்ல, அவ்வளவு வீக் ஆயிட்டேன்னு சொல்றான். Another occasion David says, Daniel says, I have no strength to stand upon my leg. எப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன். See what kind of a man of God. சரியான பிரதிஷ்டை உள்ள ஒரு ஆளு. He was a man having a good conscience. ஒரு உண்மையுள்ள மனிதன். Faithful man. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத ஒரு தேவன். He was the God who is not dwelling with the man having the flesh. தானியேல் 10ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். 16-17. அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோட பேச கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். எப்படி? யார் இது? Who is that? யார் அவன்? Who he was? தானியேல். Daniel. சிங்கத்தின் வாயை கட்டினவன், He shut the mouth of the இரவும் பகலும் ஆராதிச்சவன். Day and night he worshipped the பட் God. இப்ப சொல்றேன், எனக்கு பேச்சும் இல்ல, மூச்சும் இல்ல, எனக்கு நிக்க முடியல, என் முழங்கால்லாம் ஆடுது, நான் சுத்தமா போயிட்டேன், பலனற்று போயிட்டேன்னு சொல்றான். Now he says, I lost the spirit and the speeches, totally I lost the strength. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட அறிக்கையில இருக்கிறோம்? Today how many of you having this confession? உபாகமம் 32 36 பார்க்கும்போது Deuteronomy 30-36. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்று பலன் போயிற்று என்று கர்த்தர் பார்க்கிறார். God sees the lost strength. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படி இருக்கு? Today how many we have like this? எத்தனை பேர் உங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல அபிஷேகம், பலன், நல்ல சுகத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க? Many lost the good health and the wealth given by the God. நல்ல கிருபை கொடுத்தாரு, Gave the good grace. நல்ல சுகத்தை கொடுத்தாரு, Gave the good health. நல்ல அபிஷேகத்தை கொடுத்தாரு, Gave the good anointing. நல்ல வசதி வாய்ப்புகள், ஞானம், அறிவு, புத்தி, மேன்மேலும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு கூட்டம் சபைக்குள்ள உட்கார்ந்திருக்கு. God gave all facilities and riches, all the gifts unto them, but they wasted all the things and they are sitting in the church. ஒரு தூத்துக்குடியில ஒரு கன்வென்ஷன். There was a convention in Tuticorin. அப்ப நான் விசுவாசி. I was a believer at that time. அப்ப தான் புதுசான மில்லர்புரத்துல கன்வென்ஷன் நடக்குது. New convention taking place in Millarborough. ஒரு வருஷமா 2 வருஷமா ஆன பிறகு After 1 or 2 years. அன்னைக்கு பாஸ்டர் ஜேக்கப் பிரசங்கம். On the day Pastor Jacob was preaching. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. Preaching. எல்லாரும் எங்கெங்கயோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. Everyone they are eating somewhere. லைட் எல்லாம் ஓரளவு ஆஃப் பண்ணிட்டாங்க. They switched off the lights. அப்போ ஒரு ஆள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. But one man he was sitting and weeping there. நல்ல பெரிய மீஸ் எல்லாம் வச்சு, Keeping the big mustaches. ஒரு வயசான ஆளு Old man. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. Sitting under the tree he was weeping. நான் அந்த சைட வந்தேன். I came in the நான் அப்ப விசுவாசி பையன். I was a believer boy. அப்படியே வந்தேன். I was coming. இவர் அழுதுகிட்டு இருந்தாரு. He was weeping. கூட்டம் முடிஞ்சிச்சு, இந்த ஆளு இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். Yeah, the meeting is ended. He is sitting and weeping here. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாரா இல்லையா தெரியலையே. ஐயா என்ன சாப்பிடுறீங்களான்னு. I was not knowing whether he ate or not. I asked him, brother, whether you are eating. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? Why you are weeping? I asked. அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னார். டப்புன்னு ஒரே ஒரு நிமிஷம் தான், அவர் யாருன்னே தெரியாது, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். Within 1 minute, he said one word. I was not knowing who he was. நான் அழுகிறதுக்கு காரணம் நான் என் ஊழியத்தை விட்டுட்டேன் அப்படின்னாரு. The reason for my weeping, I left my ministry. எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னு தெரியல. I not understood what he asked. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு பாஸ்டர் ஜேக்கப், அவர் என் பேட்ச். Pastor Jacob, who was preached today, he is my batch. அவர் இன்னைக்கு யாரா இருக்காரு? Today, who he was? சீஃப் பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் பண்றாரு. As a chief pastor, he is preaching today. நான் எங்க உட்கார்ந்திருக்கேன் பாத்தீங்களா? See where I am sitting. நான் பார்த்தேன், எப்பா இது என்னடா, ஒரு நிமிஷம் கேட்டதுக்கு பெரிய அணுகுண்டையை வீசிட்டான் அந்த ஆள். Within 1 minute, he thrown the atom bomb. அவன் அந்த மனுஷனுக்கு அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு எல்லாரும் கன்வென்ஷன்ல அவன் சாப்பிட போயிட்டு இருக்கான். இவருக்கு வந்து எது போயிடுச்சு, பின்னால போயிட்டான். ஐயோயோ போச்சு, தன்னுடைய பலன் போயிடுச்சு. After the preaching, everyone they went for eating, but he was weeping. I lost my strength. உனக்கு கொடுத்த கிருபையெல்லாம் நீ எப்படி பண்ணியிருக்கிற? How you are keeping the grace given unto you? அநேகர் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறார்கள்? போக்கடிக்கிறார்கள். Many are forsaking the mercy given unto them. ஒரு சிலருக்கு பணம் கிடைக்கும், அவங்க வீணா செலவழிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? One people they will receive the money, but they will waste the money. அதுபோல அநேகர் தங்களுக்கு கொடுத்த பலனை கூட வீணா போக்கடிச்சிடறாங்க. Many they are forsaking the strength given unto them. நல்லா சாப்பிடலாம், ஆனா சாப்பிடுறது இல்ல. They can eat well, they will not eat.
பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ ஒரு இட்லி 1.5 இட்லி, ஏன்னா ஸ்லிம்மாகவே இருக்கணும், சீக்கிரம் செட்டு போயிடலாம்ல. Our girls, one idli, they used to eat a little food because they can maintain the slim, they can die very soon. ஏன் இந்த ஸ்கூலில் போனீங்கன்னா இதுதான் சொல்லி கொடுப்பான், ஸ்லிம்மு. கடைசியில் நீ 35 வயசுல ஸ்லிம் தான், சொல்லி முடிஞ்சு Go போச்சு. to the school, they will teach like that, slim. Within 35, your life will end. நம்முடைய ஜனங்கள் எல்லாம் நல்ல பலசாலிகளா இருக்கணும். Our people should have the good strength. அந்த மருத்துவச்சிகள் சொன்னாங்க, The நீங்க midwife said, பார்வன் கேட்டான், என்ன நீ அவங்களெல்லாம் நல்ல அதுவாட்டுக்கு எல்லா குழந்தையும் சாகடின்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா வெள்ளையும் உயிரோட வச்சிருக்கேன். அதுக்கு பதில் என்ன வந்துச்சு? அவங்களெல்லாம் யாரு? நல்ல பலசாலிகள். they were the good strong one. அப்படின்னா என்ன? What is this? சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும். At the time of eating, you have to eat. அப்படிதானே? 10 மணிக்கு இப்போ காலைல 9:30 பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா எப்போ சாப்பிட்றது? 11 மணிக்கு சாப்பிட்றது. மத்தியானம் 2 மணிக்கு 1 மணிக்கு சாப்பாடுனா சாயங்காலம் 4 மணிக்கு சாப்பிட்றது. நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்றதுனா நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றது. இது பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ஐயோ பயங்கர பாரம், ரொம்ப உத்தரவாதத்தோடு சாப்பாடை பற்றி கவலைப்படாமல், அது உடம்புக்கே சேராமல் உன்னை வியாதியஸ்தனா மாற்று. We are not eating in the right time, eating the food of your breakfast instead of 9:30 to 1, for the lunch instead of 1 to 4, at the 9 o'clock. நான் பைபிள் வசனத்தை சொல்றேன். I am saying the word from the Bible. ஏற்ற வேளையில் சாப்பிடுகிற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. There is a word eating at right time. அப்படிதானே? பிரசங்கி 10:17, Ecclesiastes 10:11, 17. ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பெலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. ஏற்ற வேளையில அந்த டைமுக்கு நீ சாப்பிடு. For the right time you should eat the food. அதுக்காக வெறிக்க ஒண்ணு 24 hours ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே சோறு கண்டாட சொர்க்கன்னு உட்கார்ந்துட கூடாது. For 24 hours eating, wherever you get the food, it is a heaven. You should not sit like that. அவர்கள் வயிறு தேவன். Their belly, it is the belly is the God. உனக்கு கடவுள் வயிறு தான் தேவனா மாறிட கூடாது. Your belly should not become the God. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், தேவன் அதையும் ரெண்டையும் அழிச்சிருவார். Belly for the food for the belly, God he will destroy both. கரெக்ட்டா ஏற்ற வேளையில சாப்பிடணும். In the right time you have to eat. அது ஒரு பாக்கியம். It is a blessed nature. உனக்கு அதுல ஒரு பலன் இருக்கு. There is a strength in பலன் கொள்ள ஏற்ற வேளையில உண்கிறவனாய் இருக்கப்பட்ட தேசம் பாக்கியம் உள்ளது. Blessed is a land for receiving the strength they are eating. It is a blessed nation. நம்மில் அநேகர் தங்கள் தேவன் கொடுத்த சுகத்தை அவங்க விருதாவாய் செலவழிக்கிறாங்க. Many of us they are wasting the strength given by the God. லேவியராகமம் 26:20. Leviticus 26:20. உங்கள் பெலன் விருதாவிலே செலவழியும். இதெல்லாம் சாபத்தினுடைய அடையாளங்கள். It is a sign of the curse. ஏசாயா 49:4. 49:4. ஏசாயா 49:4. அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன். வீணும் வியர்த்தமுமாய் உன் பெலனை செலவழிக்க கூடாது. You should not spend your strength for not and vain. உன்னுடைய பாவத்துக்கு நீ இடம் கொடுத்து உன் பெலனை இழந்துட கூடாது. Giving place for the sin, you should not lose your strength. 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல அக்கிரமத்தினால் என் பெலன் குறைந்து போயிற்று என்று அறிக்கையிடுகிறான். In 31:10 he is confessing, I lose my strength by the sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Today what is our state? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? What is the promise given by God? அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலனை நான் தருகிறேன். I will give the strength of unicorn unto them. உன்னுடைய ஆவியில நீ பெலன் கொள்ளணும். You should have the strength in உன்னுடைய மனதில நீ பெலன் கொள்ளணும். in your mind. You should have உன் சரீரத்துல பெலன் கொள்ளணும். in your body. You should have the strength. நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா கர்த்தருக்காக நிக்கணும். For a good health in the strong way, you should stand for God. கர்த்தருக்காக நீ நிக்கணும். You should stand for God. இப்போ நீங்க பாருங்க, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா காத்தாடி மாதிரி இருக்கிறோம். Now you see we are like the fan. அப்படிதானே? எல்லாம் எலும்பு கூடு மாதிரி தான் நடக்குங்க. Like the skeleton we are walking. தமிழ்நாட்டுல நீங்க பாஞ்சாலங்குறிச்சி போங்க. In Tamil Nadu, go to Panjalankurchi. இல்ல ராமநாட்டுல மியூசியத்துக்கு போய் பாருங்க. Otherwise go to the Ramanathapuram museum. அங்க இருக்கிறதான அந்த வாள், அந்த ஈட்டி, அந்த முரசு, அந்த ஆயுதங்கள் எல்லாம் பாருங்க. இப்ப யாரையும் கொண்டு போய் விடுங்க, ஒருத்தனுக்கு தூக்கிறதுக்கே சக்தி கிடையாது. The spear, the sword, all the things that is there. If you leave our people, they will not have the strength to live that. பாஞ்சாலங்குறிச்சில எல்லாம் போனீங்கன்னா வீரவாண்டிய கட்டவன் வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வெட்ல யானையோட துதிக்கையவே நெஞ்சிடறான்.
துண்டை வள வச்சிடறான், அந்த மாதிரி வெட்டுறான். அதெல்லாம் நீங்க தூக்கி பார்க்கறதுக்கு இப்படியே தூக்கிட்டு அலைய வேண்டியதான். அவன் வாழ் சைடில் சொருவி வச்சுட்டு சரட்டுன்னு உருவனான்னா தலை துண்டை போயிடுங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் இப்ப எல்லாம் எப்படிதான் இருக்கு. அதுக்கு பார்த்தா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போய் கானானை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, அவர்கள் பார்வைக்கு அவர்கள் ராட்சசர்கள், நாங்கள்லாம் வெட்டுக்கிளிகள். இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் வெட்டுக்கிளி தான் உட்காந்துருக்கு. எல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு கப்படு, ஒரு குடத்தை தூக்கு, ஒரு பாயை போடுனா, பாய நானா போடணும் அப்படிமா. நாங்கெல்லாம் போவோம் இந்த காய்கறி வாங்குறதுக்கு. நாம இரும்புலியில் முதல்ல வந்து அடையாறுல இரும்புலியில் இருக்கும்போது நான் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். இந்த 100 மூட்டை கேரட்டை எலும்பு கூடு மாதிரி தான் இருப்பாங்க அந்த கூலி தொழிலாளிகள்லாம். அசால்ட்டா தூக்குவான். நம்ம ஆளுங்க அதை கொண்டு வந்து இங்க இறக்கும் போது 4 பேர் சேர்ந்து அந்த லாரில இருந்து இறக்குறதுக்கு நாயா பாடுபடுவான். ஏன்னா அந்த ஒரு மூட்டையை என்ன செய்ய முடியாது, இவனுக்கு 4 விசுவாசி 4 ஊழியக்காரனுக்கு இறக்கவே முடியாது. அவன் ஒரே ஆள் அசால்ட்டா தூக்கிட்டு அப்படியே லாரி மேலே ஏறி வந்து வச்சுட்டு போயிடுவான். உனக்குள்ள இருக்கிற பலன் எப்படிப்பட்டது? நீங்க சொல்லுவீங்க, நாங்க சரீரத்துல நாங்கள் பலவீனமாக இருந்தாலும் ஆவியில. நீ முதல்ல சரீரத்துல பலனானாதான் நீ ஆவியில பலனா இருக்கிறன்னு நம்பவே முடியும். நீ ஆவியில பலன் இருக்குன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டேன்னா என்ன பிரயோஜனம்? நம்முடைய இப்போ உள்ள கலாச்சாரம் என்னன்னா நல்லா சாப்பிடக்கூடாது. The culture today, we should not eat well. இதுவே பிசாசினுடைய ஒரு தந்திரம். It is a subtlety of the devil. இன்னைக்கு நீங்க சரியான விதத்துல உங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். It is a time today you have to strengthen you in the correct way. உனக்கு தேவன் ஒரு பலத்தை கொடுக்கிறார். God gives a strength unto you. உன் பலன் குறையவே கூடாது. Your strength should not reduce. சாகும்போது கூட அந்த பலத்திலே தான் நீ நிக்கணும். At the time of your death you should stand upon that strength. உபாகமம் 34:7 பார்க்கும்போது Deuteronomy 34:7 120 வயசுல அவன் மரிக்கிறான். At the age of 120 is அவனுடைய பலன் குறையவில்லை. His strength not reduced. உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அவன் பலன் குறையவே இல்லை. His strength not reduced. அவன் பாட்டுக்கு வனாந்தரத்துல ஜனத்துக்கு முன்னால நடத்திக்கிட்டே வர்றான். In the wilderness he was leading the people in the wilderness. வருகிற வழியில யுத்தங்கள் நடக்குது. எல்லா யுத்தத்திலும் அவன் ஜெயிச்சுக்கிட்டே வரான். On the way the battle is war is going on, he was overcoming every அவனை பார்த்தாலே ராஜ்யங்கள் அசைய ஆரம்பித்தது. By seeing the kingdoms of the shaken. வயசு பாத்தீங்கன்னா 120. Age it is 120. ஆனா ஒரு வாலிபன் போல அவன் வந்துகிட்டே இருக்கிறான். But as a youth man like that he was. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன? Today what is our நம்முடைய சரீர பிரகாரமான சுகம் என்ன? What is the health in your body? இன்னைக்கு எத்தனை பேர் நல்ல ஹெல்த்தா இருக்கீங்க? How many you have the good health? எத்தனை பேருக்கு நல்ல சுகம் இருக்கு? How many you have the good health? ஒருவேளை நீங்க சிக்கா இருக்க மாட்டீங்க, பட் வீக்கா இருக்கீங்க. You may not be sick but you are weak. ஏதாவது ஒரு வலி, In any way. கையில வலி, காலில் வலி, முடியில வலி, தலையில வலி, எலும்புல வலி, நரம்புல வலி, எனக்கு அப்படி இப்படி, அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சுட்டு அலையறான். Pain in the hand or leg or in any portion of the body, keeping it as a status, they are wondering. ஒரு சுகர்னா அது ஒரு இப்ப பிரஸ்டீஜ், ஒரு அது முக்கியமா இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. It is an important thing everyone should have. நீங்க எங்க போனீங்கனாலும் காஃபி அப்படின்னா சுகர் இல்ல வித்தவுட் சுகர் அப்படிமா, சுகர்லெஸ் அப்படிமா. அப்பமே நீ வந்து வியாதியஸ்தனா இல்லையான்னு கேட்கறான். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அதை வித்தியாசமா கேட்கறான். Wherever you go, they may ask of sugar or sugarless. He is asking whether you are sick or not. அப்பமே தெரிஞ்சுக்கும் ஆள் வந்து டவுன் ஆகிட்டு இருக்காரு. Then only it will be known he is getting down. நீ கொழுத்த கன்றுகளை போல புறப்பட்டு வெளியே வரணும். You should be as a strong cow. You should come. நீதியின் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் எப்படி வெளியே வருவாங்க? எலும்பு கோடுகளாக வெளியே வருவார்கள். உட்கார்ந்தா எழும்ப முடியாது, எழுந்தா நடக்க முடியாது, நடந்தா ஓட முடியாது. அப்படியா? எப்படி வருவாங்க? வாசி மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எல்லா விசுவாசிகளும் இந்த வருஷம் நல்ல சுகத்தை வாங்குங்க. முதல்ல every believer in this year receive the good health. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வெளிப்பாடு. That is a revelation of the spiritual life. வியாதி பலவீனம் இந்த பாட்டையே பாடிட்டு இருக்க கூடாது. You should not sing the song of weakness and the sickness. 85 வயசு, age 85. காலேப் சொல்றான், Caleb says, அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு அப்படியே இருக்கு. I have the same strength which I got on the day. டெஸ்ட் பண்றியா? Whether testing. எனக்கு அந்த மலை தேசத்தை கூட நான் ஜெயிச்சு காட்டுறேன். Give me that hill place, I will get the victory over there.
யோசுவா 14:11. Joshua 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. எத்தனை வயசு What is the age? சொல்லுங்க. Say. 85 வயசு. 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு அப்படியே இப்ப இருக்கு. I have the same strength which I got at the age of 40. நான் ரெடியா இருக்கிறேன். I'm ready. எந்த சூழ்நிலையிலும் நான் ரெடியா இருக்கிறேன். At any situation I'm ready. எனக்கு அந்த மலை தேசத்தை கொடுத்துரு. Give me that mountain place. போய் அங்க ராட்சசர்களை துரத்தி புடிச்சிட்டாங்க. Chase out all the giants and caught that place. தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிற தேவன். God is a God give the strength. தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு பலன் அருளுகிற தேவன். God is a God give the mercy and the 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் என்ன பிராமிஸ் கொடுக்குது? What the Psalm 29:11 gives a promise. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இதான் உனக்கு கொடுக்கிற பிராமிஸ். God give the promise. God he will give the strength to his people. 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். 68 and 35 Psalm. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says that. தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஆண்டவர் உனக்கு அருளாய் அந்த பலனை தருவார். God graciously he will give that strength unto you. எல்லாரும் இன்னைக்கு காலையில நல்ல ஒரு அனாயிண்டிங் மூலமாக ஒரு ஸ்ட்ரெங்த் நீங்க பெற்றுட்டு தான் நீங்க போணும். By the anointing everyone in this morning time receive the strength then only should go. நல்ல அபிஷேகம். அதுக்கு தான் நாங்க நம்ம சபையிலேயே ஒரு கான்செப்ட் என்னன்னா அபிஷேகத்தில் நிறைவு. In our church the good concept that is filling in the spirit. ஒரு சிலர் ஸ்தோத்திர பாட்டுக்கு வர மாட்டாங்க. Some they will not come for the ஒரு சிலர் பாட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா 3 புத்தகம் தூக்கிட்டு வரணும் பாரு, அதனால பாட்டுக்கே வர மாட்டாங்க. few they will not come for singing of the songs because they have to carry their hymn book. ஒரு சிலர் வொர்ஷிப்புக்கு வர மாட்டாங்க. Few they will not come for the worship ஏன்னா எனக்கு அபிஷேகம் இல்லை. because they don't have the anointing. அந்த மெசேஜுக்கு மட்டும் தான் வரும். Only for the message they will come. மற்ற சபைக்காரங்களாம் நம்ம மெசேஜுக்கு ஓடி வர்றது காரணம் அவங்க முடிச்சிட்டு இங்க பாஞ்சு வருவாங்க. Other church members they will finish there and they will come here. நான் என்ன சொல்றேன்னா சின்ன வயசுலயே உனக்கு நல்ல அபிஷேகம் இருக்கணும். In the young age you should have the good anointing. ஆவியில நீ பலனா இருக்கணும். You should be strong in the spirit. சரி, அதனால சின்ன பிள்ளைகளுக்கு அபிஷேகத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம். So that when we pray for the anointing of the little children. நான் விசுவாசியா இருக்கும்போது When I was a believer 6ஆம் கிளாஸ் பையன் தூத்துக்குடி சென்டர்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவான். 6th standard boy in Tuticorin he used to say the prophecy. அவங்க அப்பா ஆடிட்டர். His father was auditor. இப்போ அவங்க பசங்க எல்லாம் பின்மாறி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் லாயர் எல்லாம் பின்னால ஓடிட்டான். அவன் தான் இப்போ சபைக்கு ஆப்போசிட்டா இருக்கான். They are the opposite to the church nowadays. ஆனா அந்த தகப்பன் That father ஆடிட்டர். he was auditor. நானு அவரெல்லாம் ஒரே டைம் சபைக்குள்ள வந்துட்டேன். Myself and they both together we came to the church. மனுஷன் சைக்கிள்ல வருவாங்க. That man used to come by riding the cycle. சைக்கிள்ல வருவாங்க. Cycle he used to come. நீங்க ரோட்ல அவனை பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வருவான். When you are seeing him on the road he will weep and come. எதுக்கு? Why? அப்பமே தீர்க்கதரிசனம் அவனுக்கு வந்துருங்க. இன்னைக்கு சபையில என்ன பேசணுங்கிற தீர்க்கதரிசனம் அந்த ஆளுக்கு வந்துரும். ரோட்லலாம் அழுதுகிட்டே வந்து சைக்கிளை நிப்பாட்டி உள்ள வருவான். When he was riding the cycle in the road he will have the prophecy in the whole roadside he will weep and come. விரல அசைச்சு தீர்க்கதரிசனம் வந்துச்சுன்னா அப்படியே நின்னு அழுதுட்டே தீர்க்கதரிசனம் சொல்லுவான். Shaking the finger and prophesying by weeping he used to say the prophecy. அவங்க கடைசி பையன். He was the last boy. அவன் 6ஆம் கிளாஸ் படிப்பான். அவன் அடிப்பான் பாருங்க. அவர் அனாயிண்டிங்ல வருவான். ஹோல் வடக்கூர் சர்ச்சும் அப்படி கப்புன்னு ஆஃப் ஆயிடும். The boys studying in the 6th standard he used to come with a full anointing. Whole church it will be kept silent. இப்போ எப்படி இருக்கான்னு தெரியாது. Today how he is I don't know. அன்னைக்கு சொல்றேன். On that I say. அவங்க பையன் தான் அதிசயகுமார். இப்போ ஒன்ஃபோல்டு ஒன் சர்ச் ஏஜே பெஞ்சமினுக்கு சர்ச்சில் சீஃப் பாஸ்டா இருக்கான். ஜெயக்குமார். The Jaykumar he is a சரி, அது ஒரு கதை விட்டுருங்க. Another story leave that. 6ஆம் கிளாஸ் 6th standard. நீ உன் பிள்ளை சின்ன வயசுலயே ஆவியில பலனா மாறணும். Your child at the little age he should fill in the spirit. லூக்கா 1:80. Luke 1:80. லூக்கா 2:40. Luke 2:40. யோவான் ஸ்நானகன் எப்படி வளர்ந்தான், இயேசு எப்படி வளர்ந்தார்? How the John the Baptist grew, how Jesus Christ grew. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில பலனாயிடுச்சு. That child grew and it is waxed in the spirit. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஒன்று யோவான் ஸ்நானகனை பத்தி சொன்னது, ஒன்னு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டது. One it is said about the John the Baptist, another thing says about the Lord Jesus. லூக்கா 1:80, லூக்கா 2:40. Luke 1:80, Luke 2:40.
நீங்க ரெண்டு பேரையும் பாருங்க, ரெண்டு பேரும் ஜெயிச்சவங்க. See both of them, both they have overcome. உன் பிள்ளை வருங்காலத்துல ஜெயிக்கணும்னா சின்ன வயசுலயே அவன் ஆவியில பலன் கொள்ளணும். Your child should overcome in the future. In the small age he should be strong in the spirit. இப்பமே அபிஷேகம் பெற்ற ஒரு சந்ததியாக உன் சந்ததி மாறணும். Now it's your generation should become a generation. உன் கோத்திரம் கர்த்தருடைய கோத்திரம் என்று அழைக்கப்படணும். Your tribe should be called as a tribes of God. ஒருவேளை Sometimes கடந்த காலங்களில் ஏற்பட்ட சூழ்நிலைகள், because of the situation taken place in the past time, போராட்டங்கள், the struggles, சில சம்பவங்கள், some situation, ஒருவேளை உன்னுடைய பலனை நீ இழந்திருக்கலாம். you would have lost your strength. மறுபடியும் அந்த சிம்சோன் அந்த வல்லமை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நீ புது பலன் அடையணும். Like Samson received the strength again, today you should receive the same new strength. ஒவ்வொரு ஆராதனையும் நீ டெவலப் ஆயிட்டே இருக்கணும். In every worship you should develop yourself. ஆண்டவர் சொல்றாரு, Lord says, நீ என்கிட்ட பேச வரியா? whether you are coming to speak to me, நான் உன்கிட்ட பேசணுமா? whether I should speak to you, இல்ல நீ என்கிட்ட பேசணுமா? otherwise do you want to முதல்ல speak to உன் me? பலனை புதுப்பிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. Firstly, renew your strength and come and speak with me. சும்மா விழுந்து போன நிலவரத்துல வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காத. Don't come in a fallen state and lament here. ஏசாயா 41:1. The Isaiah 41:1. தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு பின்பு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். பின்னால திருப்பி வந்து திருப்பி பேசுங்கிறார். Come and renew the strength, then come and stand before me and speak. உன் பழைய ஸ்டேட்டஸ்க்கு நீ வா. Come to your last state. மறுபடியும் உன்னுடைய பூர்வ அனுபவத்துக்கு நீ வா. Come again to your old nature. உனக்குன்னு ஒரு ஆதி அனுபவம் இருக்கு. You have the ancient. அந்த பூர்வ பாதைக்கு நீ திரும்பி வரணும். Turn to this the ancient path. புது பலன் தங்கள் பலனை புதுப்பித்துக் கொண்டு சமீபத்து வந்து மறுபடியும் என்கிட்ட பேசு, நான் உன்கிட்ட பேசுறேங்கிறார். Renew the strength, come closer to me, then you speak with me, then I will speak me. நீ சாக்கடையில உட்கார்ந்துட்டே பேசாத. Don't sit in the விழுந்து போன நிலவரத்துல இருந்தே பேசாத. Don't speak with the fallen state. எங்கேயோ ஒரு தூரத்துல தேவனை விட்டு ஓடி போயிட்டு அங்க இருந்துட்டு பேசாத. Running away from God and saying God, don't speak. உன் பலனை புதுப்பித்துட்டு சமீபித்து வந்து என்கிட்ட பேசு, நான் உன்கிட்ட பேசுறேன். Renew your strength, come closer to me, then you speak with me, I will speak with you. எப்படி உன்னுடைய அந்த புது பலன் வரும்? How he will get the new strength? தேவ சமூகத்துல போய் நீ உட்காரணும். You should sit in the presence of God. தேவ சமூகத்துல போய் விழுந்து கிட. You have to fall in the presence of God. ஏசாயா 40:31. Isaiah 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துல போய் பழைய மாதிரி இரவுல விழித்திருந்து சாப்பிடாம தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து அப்படியே மறுபடியும் நீ எப்படி கழுகு போல போய் உட்காரு. உன் லெவல உன் லைஃபை ரினியூ பண்ணு. Go and fall in the presence of the God, sit and pray like the eagle, renew your strength. கழுகு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். They that wait upon the Lord shall have the new strength. நீ உனக்கு புது பலன் வேணுமா? Do you need the new strength? போய் முழங்கால் போடு. Go and kneel down. இரவுல தூங்காத. Don't sleep in the night time. அறை வீட்டை பூட்டு. Close your inner room. தனியா உட்கார்ந்து கத்து. Alone you shout. அழு. Weep. நான் கூட அந்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன். I also desire that life. நான் சும்மா சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உங்க பக்திக்காக பேசுறேன். For your edification I am saying. எனக்கு 30 வயசுல என்னை எல்டராக்குனாங்க. At the age of 30 they made me elder. எனக்கு அந்த ஸ்தானம் எனக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. That position I could not accept. அந்த 30 வயசுல எல்டர்ங்கிறது ஒரு போஸ்டிங் தான். The elder, it is a posting. ஆனா அதனுடைய பொறுப்பு என்னன்னா ராபோஜனம் கொடுக்கலாம். The responsibility of that position we can give the communion. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். First point. ஒருத்தன் எல்டர் ஆனா தான் ராபோஜனம் கொடுக்க முடியும். If anyone become elder, then only he can give the communion. எல்டர் ஆன பிறகு தான் அவன் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். After becoming elder, he can give the baptism. எல்டர் ஆன பிறகு தான் ஒரு குழந்தையை தூக்கி சர்ச்சில் வந்து ஆர்டினேஷன் அதை டெடிகேட் பண்ண முடியும். After becoming elder, he can dedicate a child. இந்த மூணும் செய்யறதுக்கு எனக்கு 30 வயசுல தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. At the age of 30 to do that three things, whether I had the worthiness, I was not knowing. அதனால நான் என்ன பண்ண தெரியுமா? Do you know what I did? எப்போ நான் எல்டர் ஆயிட்டனோ அதுல இருந்து நான் ஞானஸ்நானமே கொடுக்காம யாரையாவது வச்சு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க, மேனேஜ் பண்ணிட்டே வந்தேன். When I become elder, I was managing myself, not giving the baptism. I was giving the baptism. அது இயேசு செய்த ஊழியம். அதை செய்யறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? That is a ministry done by Jesus.
Jesus, what worthiness I have. ஒருத்தனை பாவத்துல மரிக்க வச்சு நீதிக்கு பிழைக்க வைக்கிற ஒரு மகிமையான நீதியை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியம். Fulfilling the glorious righteousness, making a man to die for the sin, making him to live for Jesus. சிமியோன் இயேசுவை கையில தூக்கிட்டு அப்படியே சொன்னா, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்னா. அப்படி ஒரு தேவ சமூகத்துல யாரோ பெத்த பிள்ளைய தேவ சமூகத்துல பிரதிஷ்டை பண்றதுக்கு நமக்கு என்ன தகுதின்னு நான் இப்போ ஒரு குழந்தை பிறகு யாரையாவது பாஸ்டர் கூட்டு வருவேன், எல்டரை கூட்டு வருவேன், அப்படியே மெல்ல மெல்ல மதிப்பு கொடுக்குற மாதிரி யாரையாவது கொண்டு வந்து ஞானசானம் கொடுக்க வச்சிருவேன், ராபோஜனம் கொடுக்க வச்சிருவேன், இப்போ குழந்தை பிரதிஷ்டை பண்ண வச்சிருவேன். Simeon carried the child upon the hand and he said, God, you let me to die. I have seen the salvation of the Lord. Like that, I also manage keeping someone and dedicate the child. இன்னைக்கு நம்ம அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு போய் அவர் பைபிள் காலேஜ் படிச்சிட்டாருன்னா நாளை காலையில் அவர் யார் ஆயிடுவார்? பாஸ்டர் ஆயிடுவார். பாஸ்டருக்கு பிறந்தாலே பாஸ்டர் ஆயிடுவார். It is not like that. After studying in the Bible college, they become the pastor. If he is born for the pastor, they become as a pastor. ஒரு குட்டி பையன் கூட பாஸ்டர் ஆயிட்டாங்க. ஃபாரின்ல பார்த்துருக்கீங்களா? I have seen the foreign. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோக்கா இருக்கும். அவள் அப்படி தொடச்சுக்குவார், ஹல்லேலூயா அமேன் அப்படிமா. உடனே எல்லா சர்ச்சிலும் உடனே குதிப்பான், அங்கிருந்து குதிச்சு அங்கே ஓடுவான், இங்கே ஓடுவான். அவங்க அப்பா பின்னால இருந்துச்சா, நம்ம பையன் எப்படி ஆயிட்டான்? பாஸ்டர் அப்படியே சந்தோஷத்தில் இருப்பார். Pastor he used to rejoice by seeing that all the doings of that son. நான் ஒரு நாள் என்னை பாஸ்டர் எட்வின் பிடிச்சிட்டாரு. One day Pastor Edwin called me. நெற்குன்றத்தில் ஒரு ஞானசானம் இருக்கு, baptism service in Nerkundam. நீ வாண்டார், You come, he said. ஞானசானம் கொடுத்தார். Give baptism, he said. அவருக்கு யாரும் சொல்லலை, ஆனால் ஆவியில் பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சொன்னேன், இல்லை நான் வரல, வேற யாராவது வச்சு கொடுங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன். அதான் நீ தான் எழுற எத்தனையோ வருஷம் ஆச்சா, எத்தனையோ இடத்துல கொடுத்துருப்ப, சரி பாபா கொடு அப்படின்ட்டார். He became elder, he would have given in many places. You come and give, he said. நான் சொன்னேன், இது வரைக்கும் நான் கொடுத்தது இல்லைன்னு. Up to now I not gave, I said. பிடிச்சார். அப்போ நீ தான் கட்டாயம் கொடுக்கணும். He caught me, then you should give, surely you have to give. எனக்கு ஒண்ணுமே ஓடலை. Nothing was running. இவர் போய் பாஸ்டர் சீக்கிட்ட வேற சொல்லிவிட்டாரு, லாசரஸ் பாஸ்டர். He went and said to Pastor C.K. Lazarus. அவர் சொன்னார், நானும் அந்த கூட்டத்துக்கு வரேன், அவனுக்கு ஜெபிச்சு நம்ம ரெண்டு பேரும் நின்னே கொடுக்க வச்சிடலான்ட்டார். I also will come for the meeting. We will pray both and make him to give the baptism. நான் நைட்லாம் உட்காந்து அழுதுங்க. Whole night I wept. ஆண்டவரே எந்த தகுதியும் கிடையாது, God, I don't have any worthiness. எங்கேயோ கடந்தவனை கொண்டு வந்து இங்கே கொடுத்து இப்போ எல்லாருக்கும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற தேவ நீதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஊழியம், உங்களுடைய ஆலோசனை நிறைவேற்றக்கூடிய ஊழியம். ஐயோ நான் நைட்லாம் அழுதேன். என் பசங்கள்லாம் வந்து ரூமில் அப்படியே ஃபோனுக்கு ஒரு குட்டி கவுண்டர் இருக்கும், அதுலேருந்து எட்டி பார்ப்பான், இந்த ஆள் எதுக்கு அழுகிறான்னு தெரியல, பிரச்சனை என்ன ஆச்சுன்னு. நான் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறேன்? ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. நைட்டெல்லாம் அழுதேன். எப்படியாவது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தேன். எங்கே வாய்ப்பு? நேராக என்னை கொண்டு போய் நெற்குண்டத்தில் ஞானசான தொட்டியில் பாஸ்டர் எட்வின் சொன்ன மாதிரியே கொண்டு வந்து கையை பிடிச்சி கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டார். Like the saying, Pastor Edwin caught me by hand and brought me. நீ போய் உன் அறையில உட்கார்ந்து அழு. You go and sit in your room and கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இல்ல போல்ட் அடிக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இழந்து போன கிருப, அபிஷேகம், வல்லமை, ஜீவன், சுகம், பலன், வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு எழும்பி வா. You have to receive all the promises, strength and which was lost, and then you come. புது பலன்ங்கிறது சரியான அர்த்தம் பழைய லெவல்ல நீ வந்து நிக்கிறது. New strength means coming again to the previous state. அப்படின்னா என்ன அர்த்தம்? And what is the meaning? ஏசாயா 51:9 என்ன சொல்லுது? Isaiah 51:9 what it says? எழும்பு எழும்பு பெலன் கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும். எழும்பு எழும்பு பெலன் கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, எழும்பு பெலன் கொள். மறுபடியும் உன்னுடைய பலனை நீ பெற்றுக்கொள்ளணும். பூர்வ நாட்களில் எழும்பினது போல எழும்பு. சரியான ஒரு அபிஷேகம் வரணும்னா நீ தேவசமூகத்துல மறுபடியும் விழுந்துரு. முந்தைய நாட்கள்ல பழைய விசுவாசிகள்ட்ட கேட்டீங்கன்னா நைட்ல தூங்குனதே கிடையாது. அவங்க அவங்களுக்கு டைமே போகாதுங்க. அவன் எங்கேயாவது ஒரு ஓரத்துல உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருப்பான்.
எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே இருப்பான். In some place they will sit and pray. ஆண்டவர் அதனால தான் சொன்னா அறைக்குள்ள போய் கதவை போட்டு. So that our Lord said go to your inner room and close the door. மறுபடியும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். Again in the beginning of the year receive the new strength. இப்போ நம்ம ஜெபிச்சா எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. என்ன ஜெபம்? ஐயோ சோத்ரம் பரிசுத்தம் வந்துருச்சு போல் இருக்கு, ஜெபம் வந்துருச்சு போல் இருக்கு. இப்படி பரியாசம் பண்ணியே பாதி ஜெபிக்காம ஓடி போயிருக்கு. Nowadays when we pray they used to mock to say he is praying. By that mocking we lose our prayer life. இன்னும் எத்தனை நாள் பார்க்கலாமே? Let us see for how many days. இப்படியே சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் கவலையே படக்கூடாது. நீ தேவசமூகத்துல போய் உட்காரணும். They will say like that. You should not worry about that. You should go and sit in the presence of God. அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிக் கொண்டு உன்னுடைய பிதாவை நோக்கி நீ என்ன செய், உன் விண்ணப்பங்களை ஏறெடு. அந்தரங்கத்தில் நீ உன் ஜெபத்தை ஏறெடு. வெளியரங்கமாக தேவன் உனக்கு பதில் கொடுப்பார். Go and sit in your inner room, close the door and pray unto the God. Make all your supplication unto the Lord. The God he will give the answer in the secret way. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். எப்படிலாம் ஜெபிச்சு பாட்டு கட்டியிருக்காங்க சிங்கப்பூர்ல. In Singapore, in which all the way they have composed a song. அறைக்குள்ள போய் கதவை பூட்டி எப்படி ஜெபிக்கணும்? How you have to pray? தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரம் தார். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், நீங்காத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். எப்படிலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. புதுபலனை பெற்றுக்கொள்ளுங்க. Think yourself. You have to receive the new strength. மறுபடியும் உன் வில் புது பலன் அடைய வேண்டும். Again your bow should receive the new strength. யோபு 29:20. Job 29:20. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? God it said that என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. உன் கையில் உள்ள வில் புது பலன் அடையணும். the bow that is in your hand should receive the new என் மகிமை மறுபடியும் செழித்து ஓங்கி என் கையில் உள்ள வில் மறுபடியும் புது பலன் கொண்டது. My glory was first in me and my bow was renewed new strength. உன் வில் புது பலன் அடைஞ்சாதான் என்ன வந்தாலும் நீ நிப்ப. When your bow it is receive the new strength, whatever it may come you may stand. புரியுதா? Do you understand? ஒரு அம்பு தன்னுடைய இலக்கை தவற விடுவதற்கு பேர் தான் என்னது சொல்லுங்க? The arrow ஒருத்தன் அம்பை அடிக்கிறாங்க, வில்ல வச்சு அடிக்கிறான் அம்பை. அந்த அம்பு அந்த குறிய லைட்டா தவறிடுச்சு, அதுக்கு பேர் என்னது? shooting the arrow, keeping the bow, the target it is missed. What is the meaning for that? சொல்லுங்க. பாஸ்டர் மனோகரன் பிரசங்கம் பண்ணிருப்பார். Pastor Manoharan preach. யாராவது அந்த அம்பு குறி தவறுது பாருங்க, அதுக்கு பேர் தான் sin. The aim of that the arrow it is missing, that is a reason sin. அது லக்க தவறு விடுது பாருங்க, அங்கதான் தப்பு. Losing the target, there it is happening. உன்னுடைய வில் புது பலன் அடைஞ்சு உறுதியா நின்னணும். காரணம் யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது. Your bow should stand upright and should receive the strength because the bow of Joseph stood upright. ஆதியாகமம் 49:23-24. Genesis 49:23-24. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. எப்படி? அவனுடைய வில் கொஞ்சம் கூட அசையாது, உறுதியா நிற்கும். உன்னுடைய வில் புது பலன் அடையட்டும். His bow will not shake, it will stand upright. Let your bow have the new strength. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. எதுக்கெல்லாம் பலன் தேவைன்னு நான் இப்ப பேச ஆரம்பிக்கிறேன். I am speaking with Hallelujah. the strength. எதுக்கெல்லாம் நமக்கு பலன் தேவை? For which are the things we need the strength? பலன் எதுக்கு? சண்டை போடுறதுக்கா? What for the strength for fighting? ஒரு சிலர் உபவாசம் போட்டாங்களா, எதுக்காக? Some fasted for what? சொல்லுங்களேன். ஏசாயா 58. I say முரட்டுத்தனமான கைகளால் குத்துகிறதுக்கும் வாக்குவாதம் பண்றதுக்கும் ஒரு சிலர் உபவாசம் போட்டாங்க. அந்த உபவாசம் தேவையில்லை. that the fasting it is no need. கர்த்தர் உனக்கு என்ன பலன் தர்றாரு? What kind of the strength God gives unto you? பாருங்க, நான் உலகத்துல மற்றவங்க எல்லாம் கடை வச்சிருப்பாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். டீ கடையில பாருங்க, டீ கடையில ஒரு புறஜாதியார் வச்சிருக்க டீ கடையில ஒரு டைம்ல 400 பேர் நிக்கிறாங்க. நம்மால் டீ கடை வச்சானா தான் சுத்திக்கிட்டே வருது. The people having a tea shop, 400 they are waiting there. If our believers are keeping the tea shop, எனக்கு ஆச்சரியமா இருக்கும். உலக மனுஷன், worldly man. காரணம் வேற ஒண்ணு இல்ல. The reason it is not other thing. இன்னைக்கு ஒரு பலன் இருக்கு, அதை பெற்றுக்கோ. Today there is a strength, receive that. உபாகமம் 8 Deuteronomy 8:18.
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஒரு பலன் இருக்கு. There is a power to get the wealth. அந்த பலன் கிடைச்சிச்சுன்னா நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சு. If you get that power, you will start to earn the riches. கர்த்தரின் ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். Blessing of the Lord will give the riches. Allah will not add pain with that. நான் அதுக்காக ஜெபிக்கிறேன். I pray for that. நம்முடைய விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். For our all believers, we need the strength to get the wealth. அந்த பலன் இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு நீங்க எந்த தொழில் பண்ணுங்க ஒண்ணும் ஆகாது. Those who are not having that strength, keep any work that will not come to prosper. நீங்க சும்மா இருந்தாலும் அந்த பலனை கர்த்தர் உனக்கு தந்துட்டார்னா நீ என்ன செஞ்சாலும் வாய்க்கும். If we idle, if the God give the strength, whatever you do, it will come to pass. நான் அடிக்கடி பேசுவேன். Often I used to speak. ஒரு சகோதரன் பாஸ்டர் பிரதர் டேவிட் ராஜ் கூட இருந்தார். One brother, he was with the pastor David Raj. பிரதர் டேவிட் ராஜ் கூட இருப்பார். He used to be with the brother David. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. He got transferred. அதுக்கு அடுத்து ராஜன் வந்தார், கருப்பு ராஜன், மேலூர் ராஜன். Then Melur Black Rajan, he came there. அவருக்கு இவர் அசிஸ்டன்ட் கூட விசுவாசி தான். He was a believer, he assisted. கூடவே இருந்தாப்ல. He was with him. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். He got a transfer. இவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. He was not knowing what to do. அடுத்த ஊழியக்காரன் வைப்பான ஃபைத்தம்ல துரத்தி விட்டுருவானு தெரியாதா? Whether another worker he will keep or he always chasing out. ராஜன் பிரதர் என்ன பண்ணிட்டாரு? போகும்போது தம்பி எனக்கு அடுத்தவர் எப்படி வைப்பாங்கன்னு தெரியாது, நீ இப்பமே வெளியே போயிடுன்ட்டார். Brother Rajan said after me the worker how they will lead you I don't know. Now itself he go. இவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. He was not knowing what to do. ஏன்னா ஃபைத்தம்ல ஊழியக்காரன் மாதிரியே எல்லா பாயை போடுறது, கடைக்கு போறது, சாம்பார் ஊத்துறது, மைக் வைக்கிறது, பிரதர் கூடயே பேக் தூக்கிட்டு போறது, காரை திறந்து விடுறது, காரை துடைக்கிறது எல்லாமே. இப்ப திடீர்னு ஒரே நல்ல ஃபீஸ் கலத்தி விடு, எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு சரி நீ வீடு போய் அடுத்த ஆள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுவேன் நான் இப்போ உன்னை வைக்க முடியாது, நீ போயிரு தம்பி, நீ வாலிப பையனா வர இருக்கிற, நீ கிளம்பிட்டார். You are a youth boy, but you are doing all the works in the faith home. Now you go out to hear what will come to pass, I don't know. அவனுக்கு ஊருக்கு போக முடியாது. He cannot go to the village. ஏன்னா பாமகல இருந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஊரை விட்டு ஓடி வந்தவன். Because leaving the Pamaka during great problems he came there. இப்போ என்ன பண்றது? Now what to do? அவங்க அண்ணன்லாம் இருக்காரு பக்கத்துல விசுவாசி அதே ஊர்ல. His brother is same in the same village, he is a believer. இனி அண்ணன் வீட்ல போய் உட்கார்ந்து சோறு தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். He can go to the brother's house only he can eat the food. திகைச்ச உடனே பிரதர் ராஜன் என்ன பண்ணாரு? ஒரு 5,000 எடுத்து கையில கொடுத்தாரு. When he wanted like he gave the 5,000 in the hand and gave. இத வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ற போடா. Keep this and do any business go, he said. மெட்ராஸ்ல அண்ணா நகர்ல 5,000 ரூபாய் வச்சு என்னங்க பிசினஸ் பண்ண முடியும்? In Madras, Anna Nagar keeping the 5,000, what the business we can start? என்ன பண்ணுவான்? What we can do? ஏய் போய் பினாயில் வித்து அது பொளிச்சுக்கோ போடா அப்படினு சொல்லி அனுப்பி விட்டார். He is saying that go and sell phenyl, you leave, he sent him out. நான் சொல்றேன் இன்னைக்கு அவன் பினாயில் தான் விக்கிறான், இன்னைக்கு அவன் கோடீஸ்வரன். Now also, today also he is selling the phenyl, but here today he is a millionaire. இன்னைக்கு அவன் கார் வச்சிருக்கான். நான் அண்ணா விசுவாசிகள் உட்கார்ந்திருக்கீங்க, அதனால தைரியமா நான் சொல்லுவேன். Boldly I can say Anna Nagar believers are here. அவங்க அக்கா எல்லாம் வேலூர்ல ஊழியத்துல இருந்து ஓட்டத்தை முடிச்சாங்க. His sister, he was in the Vellore Faithom, raised in the Faithom. அந்த 5,000 வச்சிட்டு அவன் பினாயில் தாங்க ஸ்டார்ட் பண்ணான். Keeping that 5,000 sold only the phenyl. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. Today God become a big business. சென்னையில இருக்கிற பெரிய ஹாஸ்பிடலுக்கு ஹவுஸ் கீப்பிங் ஃபுல் மெட்டீரியல் யார் தான் கொடுக்குறா? இவன் தான் கொடுக்குறான். ஈவன் பெங்களூர் வரைக்கும் இவன் தான் சப்ளை பண்றான். For the hospitals and the housekeeping places in Chennai. நான் அண்ணா நகர்ல 2003-4ல இருக்கும்போது அப்பமே எனக்கு தசமபாகம் 30,000 ரூபாய் கொடுத்தான். When I was in Anna Nagar 2003 and 4, he gave 30,000 as a tithe. அப்படின்னா என்னாச்சு? Then how much it is? அப்பமே அவனுக்கு 3 லட்சம் ரூபாய் வருமானம். At that time the income 2004 19 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதையை பேசிட்டு இருக்கேன் நான். I am speaking the story of the 14 years back. எதுக்கு இத சொல்றேன்? Why I say? கரெக்ட்டா 1ஆம் தேதி காலையில 7 மணிக்கு டெங்னு அடிக்கும் பெல் வந்துட்டான். புள்ளி வந்துட்டான்னு தெரியும். கரெக்ட்டா 7 மணி டாவ 1ஆம் தேதி நச்சுன்னு அடிப்பாங்க. அதே மாதிரி எல்லா உபவாசத்துக்கும் வருவான். For all fasting prayer he will come. அவன் பாட்டுக்கு வருவான், 1 மணி நேரம் உட்காருவான், ஜெபிப்பான், போயிட்டே இரு. He will come sit for 1 hour, pray, then he will go. அவனுக்கு கர்த்தர்
அந்த ஊழியக்காரன் மூலமா ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கும் பலனை ஒரு blessing மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. By that both the servant of God, he gave the 5,000 as a strength for earning the money. இந்த பாதையில போறதுக்கு உனக்கு ஒரு பலன் தேவை. To go in this way, you need a strength. இது ஒரு விசுவாச பாதை. It is a faith way. நல்லா சொன்னா To say good, இது நடுக்கடல்ல போற ஒரு பாதை. it is a way going in the mid sea. இது ஆகாயத்துல போகிற பாதை. It is a way going in the இது கண்மலையில ஒரு பாம்பின் வழி மாதிரி ஒரு வழி. It is a way in the mountain for the serpent like that. விசுவாச வாழ்க்கையில எதையும் பிடிக்கிறதுக்கு ஹோல்டே இருக்காதுங்க. ஒண்ணே தான் பிடிக்கலாம். எதை தான் பிடிக்கலாம்? விசுவாசத்தை மட்டும் தான் பிடிக்க முடியும். In the faith life we cannot catch any other thing, only we can catch. ஆகாயத்துல பறக்கிற கழுகு எதை பிடிக்கும்? The eagle flying in the sky, what it will catch? நடுக்கடல்ல போற கப்பலுக்கு எது பிடிக்கிறதுக்கு வழி இருக்கு? For the ship going in the mid sea, what he can? கண்மலையில போற பாம்புக்கு எதை பிடிச்சு நிக்கிறதுக்கு வழி இருக்கு? For the snake going in the mountain, what it is there to catch for that? இந்த பாதையில நடந்து போறதுக்கு உனக்கு பலன் தேவை. To go in this way, you need the strength. 1 சாமுவேல் 1 Samuel 28 28 22. 22. 1 சாமுவேல் 28 22. இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றார். விசுவாச பாதையில நடந்து போக உனக்கு பலன் தேவை. In this faith life to walk, you need the strength. இல்லன்னா உன்னால நடக்க முடியாது. Otherwise you cannot walk. அவன் சாப்பிடவே மாட்டான், செத்தே போயிட்டான். He said, I will not eat. அது சவுலுடைய ஜீவியத்தை காண்பிக்கிறது. That shows the life of Saul. உனக்கு இந்த பாதையில, இந்த விசுவாச பாதையில, இந்த பரிசுத்த பாதையில, இந்த அவாந்தர பாதையில, இந்த வித்தியாசமான பாதையில தீயையும் தண்ணீரையும் கடக்க உனக்கு பலன் தேவை. In this way, in this faith way, in this wilderness way, you need strength to walk, to cross the fire and water. இது மனுஷன் உன் தலையில நடந்து போற ஒரு பாதை. It is a way, man, he will walk upon your head. அப்படிதானே? Whether it is like that? மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் நடந்து போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இதுக்கு பிறகுதான் செழிப்பு. இந்த மூணையும் கிராஸ் பண்றதுக்குள்ளே என்ன இல்லையே? We made the people to walk upon our head. We walked through the fire and water. Now we அடுத்து எல்லா வல்லமைகளையும் அரசால உனக்கு பலன் வேணும். You need the strength to rule all the kingdoms. 2 நாளாகமம் 2 Chronicles 22 22 9. பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளித்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து எகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும். அரசாளுகிறதற்கு உனக்கு பலன் வேணும். You need the power to rule the kingdom. பிசாசை மேற்கொள்ள, overcome the devil. எல்லா வல்லமையையும் கீழ்ப்படுத்த, To subdue all the powers. சகலத்தையும் கீழ்ப்படுத்துகிற ஒரு வல்லமை, அரசாளும் வல்லமை உனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். There should be the power to subdue all things, to rule the kingdom. You need that. உங்களுக்கு விசுவாசினா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. If you are a believer, you have the. ஊழியக்காரங்கன்னா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. For servant of God, they have the other. பிசாசின் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், வல்லமை இருக்கிறது. Power over the devil, power over the sickness. You have the authority over that. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand this? மத்தேயு 10:1 ஊழியர்களுக்கு ஆண்டவர் பிசாசை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கிறார். God give the servant of God in the Matthew 10:1 to chase out the devil and heal the sickness. மார்க் 16:17 பார்க்கும்போது Mark 16:17 விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற வல்லமை அங்க இருக்கிறது. There is a power given to the believers, it is there. நீ அதை கண்ட்ரோல் பண்ணி நீ ஜெயிக்கணும். You should control that and overcome that. நீ அரசால பலன் இல்லாம இருக்க கூடாது. You should not have the power to rule the kingdom. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. Often I used to say, உன்னுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும். you should utilize your authority. கலெக்டர்களுக்கு இன்டர்வியூ நடந்தது. There was a interview happened for the collector. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. Exam it is finished. எல்லாமே பாஸ் ஆயிட்டாங்க. Everything they have passed. இப்போ அவங்களுக்கு பிராக்டிகலா ஒரு இது வைக்கிறா. Now they are keeping a practical things. இப்போ பிராக்டிகலா அவங்களுக்கு வைக்கும்போது when they keep the practical thing, ஒரு குப்பையான ரூம்ல கொண்டு போய் விட்டாங்க. they made them to go to the garbage filled room. அவன் ஐஏஎஸ். They was IAS. அவனை கொண்டு போய் அந்த ரூம்ல விட்டு, ஓகே நீங்க போங்க, என்ன பண்றீங்க பார்க்கலாம். Leave them in that room. Let you go. What you are doing, let us see. இவன் வேலை கிடைச்சா போகுது இருக்கானே, இவன் போய் அங்க நின்று என்ன பண்ணா, ஐயோ எல்லாம் குப்பையெல்லாம் இருக்குன்னு சொல்லி தடப்பத்தை எடுத்தான், படன்னு பெருக்க ஆரம்பிச்சான். தம்பி நீ வெளியே வந்துருன்னு கூட்டி போயிட்டேன். It is a job matter. He went and took the broom and started cleaning. இன்னொரு போய் டேபிள் எல்லாம் வேகமா தொடச்சிட்டு இருந்தான். Another went and he was cleaning the tables. இப்படி வரிசையா போயிட்டு இருந்தா எல்லாரும் வெளியே தள்ளிட்டே இருந்தாங்க.
They were going continuously, but they were went. ஒருத்தனை உள்ள விட்டாங்க. They made one. அவன் நேரா அப்படி போய் பார்த்தான், ரூம் எல்லாம் குப்பையா இருந்துச்சு, டேபிள்ல ஒரு பெல்ட் இருந்துச்சு, சர்ன்னு ஒரு அமுக்கினான், கிர்னுச்சு. 7 பேர் வந்துட்டான் வேலைக்கு. சார் ஐயா என்ன சொல்றீங்க? ஒரு 10 minutes இந்த ரூம் என்ன செய்யணும், பக்காவா ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா. உடனே சொன்னாங்க, இவன் தான் அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்குள்ள ஆள், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இவன் தான் தேவைன்னு சொன்னான். It is a needful for him for the administration. They said like that. நீங்க என்ன செய்வீங்க? What you will do? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. You have the power. அரசால உனக்கு ஒரு பலன் வேணும். You need the power to rule the kingdom. ஆவியில பலன் மட்டுமல்ல, ஆத்மாவிலையும் பலன் இருக்கணும். Not only strength in the spirit, you need the strength in the soul. ஆத்மாவில பலன் இல்லைன்னா ஆத்மா தான் வாழ போகுது. We don't have the strength in the soul, because of the soul it is going to endure. 138 சங்கீதம் Psalm 138. 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What the verse 3 says? அவர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். He encouraged me, giving the strength in my soul. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்மாவில உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெngth இருக்கணுங்க. Inside, inner way, you need the strength. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சரீரத்துல பலன் இல்லாட்டாலும் மன வலிமை இருக்கணும்னு சொல்லுவாங்க. Some used to will say power. the will power, that is essential. உங்களுக்கு அப்படி இருக்கா? Do you have like that? பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் மரணத்துக்கு முன்னால Pastor Wesley, before he said death, அவர் படிச்சிருக்கிறார். he was laying down. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல ஓட்டத்தை முடிக்கிறாருன்னு In வச்சுக்கோங்க. 2-3 minutes he is going to finish his race. லண்டன்ல முடிக்கிறாரு அவரு. He is finishing in London. அப்ப முடிக்கும் போது அவர் படுத்திருக்கிறாரு, குடிக்க கொடுக்கறாங்க. When he was laying down, they give for drinking. இவங்க சரியா அவருக்கு கொடுக்கல. They did not give him correct way. அவரால படுத்துட்டே நிக்க முடியல, குடிக்க முடியல. In his sleeping way he could not drink it. ஆனா பட் அவருக்கு ஒண்ணுமே முடியாது. But he cannot do anything. அவருடைய கையை தள்ளி விட்டுட்டு கப்னு எந்திச்சு உட்கார்ந்தாங்க. He moved the hand, suddenly he rose up. பாடியில இல்லாட்டாலும் எதுல சக்தி இருக்கு? Though there is மனசுல ஆத்மாவுல பலன் இருக்கு. Though not having the strength in the body, he was having the will power. நமக்கு ஆத்மாவுல ஸ்ட்ரெngth இருக்கா? We have the strength. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும், சுகமாகவும் இருக்கணும். As your soul liveth, you should live in the pleasure the அதனால தான் 84ஆம் சங்கீதத்துல உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். In the Psalm 84 it is said, though blessed is that have the strength in you. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். The people, those are having the strength in அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள். They will cross over the valley of the weeping and they will make them. அவர்கள் தான் பலத்தின் மேல் பலன் அடைந்து எங்க வருவாங்க? சீயோன் தேவ சந்நிதியில வந்து சேருவார்கள். They will receive the strength upon the strength and they will come to the. பலத்தின் மேல் பலன் அடையாத எந்த ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் சீயோன் வந்து சேர முடியாது. Those who not have the receive the strength upon the strength, any servant of God, they have not reached Zion. அதனால தான் பவுல் சொல்லுகிறார். So that Paul says. பவுல் ரொம்ப பலவீனமான ஆளு. Paul, he was a very weak one. நான் உங்களை சரீர பலவீனத்தோடு வந்து சந்தித்தேன்னு சொல்றான். I met you keeping the bodily weakness. ஆனா அதே பவுல் சொல்றான். The same Paul says. பிலிப்பியர் 4:13ல Philippians 4:13. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I have the strength to do all things. பரிசுத்தத்திலும் என்னால் செயல்பட முடியும், விசுவாசத்திலும் செயல்பட முடியும், பாடுகளிலும் செயல்படுத்த முடியும், எதிலையும் நான் நிற்பேன். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு. In the holiness, in the faith and everything, I have the strength to do everything. நல்லா நீங்க ஜெபம் பண்ணுங்க. You should pray well. நல்ல அபிஷேகத்துல ஆரம்பிங்க. Fill in the anointing. உன்னதத்தின் பலன் வரணுங்க. The heavenly strength, power should come. அது வரும்போது நீ சிங்கெல்லாம் கிழிச்சு தூக்கி எரிஞ்சு போயிடலாம். If you receive that, you can tear the line and throw it out. உன்னதத்தின் பலனால் சரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதீர்கள். Till the time you receive the power from the high, you should not depart from Jerusalem. நாமே நம்முடைய பலனை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். We ourselves, we should develop our strength. எவைகள் நமக்கு பலன்? Which are the things it is a power for us? என்னென்ன பலன் தான் நமக்கு தேவைன்னு நான் இப்ப சொன்னேன். I said which are the strength we need. எப்ப இந்த பலன் கிடைக்கும்? When we can receive this strength. சொல்லுங்க. Say நெகேமியா 8:10. 10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். Delighting in the Lord, it is your strength. எப்பவும் இந்த காலத்துல என்ன கழுத்துல கை வச்சுட்டு கப்பல் கவுந்து போன மாதிரி, புருஷன் செத்து போன மாதிரி, போன மனைவி செத்து போன மாதிரி அப்படியே உட்காந்து தேவ சமூகத்துலையும் அப்படித்தான், வெளியும் அப்படித்தான், வீட்லையும் அப்படித்தான். எப்போ பார்த்தாலும் வீட்டில் அப்படியே உட்காந்து சோகமாக உட்காந்து
கடைசியில் வாழ்க்கையே சோகமா போயிடுது. Keeping the hand under the cheek and always having the sad countenance. என்ன இல்லாட்டாலும் நீ கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? Though you not having anything, in Lord how you should be. அப்படிதானே? தொழுவத்திலே, மந்தையிலே, திராட்சை தோட்டத்திலே, ஒலிவ மரத்திலே இப்படிலாம் வரிசையா இருக்கு. ஒண்ணுமே பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் தேவனுக்குள் களிப்பு. அது நல்லா இருக்கு பாட்டுக்கு. பெர்க்மான்ஸ் பாட்டுல தான் நல்லா இருக்கு தவிர நமக்கு வீட்டுல இல்லையே. நம்ம எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம்? தொட்டா போதுங்க, எல்லாம் தொட்டா சொன்னீங்க தான். தொட்டாசு நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம சர்ச்சில் ஒண்ணு வாங்கி வைக்கணும், எங்காவது ஒரு தொட்டில வளர்த்து அது காட்டணும். நான் கேரளா போயிருந்த போது ஃபைத்தம்ல புனலூர் ஃபைத்தம் பழைய ஃபைத்தம்ல இருந்துச்சு. தொட்டாதான் சினுங்குதா தொடாமலே சினுங்குதான்னு பார்க்கணும்னு கிட்ட போய் உட்கார்ந்து ஃபூன் ஊதுனேன், கொடக்குன்னு முடிக்குச்சு. எவ்வளவு ஷார்ப்பா இருக்குது. கண்ணு இல்ல, காதும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதுக்கு ஏதோ தொட்டா கூட பரவாயில்ல, இல்ல மிதிச்சிட்டா பரவாயில்ல. ஃபூன் ஊதுனேன், அப்படி முடிச்சு. நானும் போகல. நீ எப்பன்னா அதை விட்டு வெளியே வரான்னு பார்க்கலான்னு அங்கேயே உட்கார்ந்துருந்தேன். அது நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கு கண்ணு இல்ல, காது இல்ல. ஆனா நீ போனாதான் நான் என்ன செய்வேன்? மூணதை விட்டு வெளியே வருவேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே செத்தே போயிடும். If you say one word, they will die. ஒரு சின்ன அப்படி மூஞ்ச மாறிடுச்சுன்னா உடனே போச்சு. If the countenance change, it is gone. யாக்கோபு சொன்னா, உங்க அப்பா முகநாடி வித்தியாசமா இருக்கு, நம்ம கிளம்பிடலாம்னு யோசிக்கிறேன்னா. எப்படி 20 வருஷமா அங்க உட்காந்து குப்பையை கொட்டிட்டு இப்போ முகநாடி இன்னைக்கு தான் இவன் பார்த்துருக்கான். ஃபர்ஸ்ட் லைட்டா மாறுது. உங்க அப்பா ஏதோ டிஃப்ரெண்டா பாக்குறாருனாலும் நம்ம கிளம்பிடலாமா? ஆமா ஆமா, நானும் அதை தான் யோசிக்கிறேன்னா. ராகேல் லேயால கேட்டா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்ம போயிடலான்னு. ஜாலரா அடிச்சுட்டாளுங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா. அப்படிதானே வாசிங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அது ஆதியாகமம் 31:2. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, சரி இவன் போய் மனைவிட்ட என்ன சொன்னான், பிள்ளைகிட்ட வைஃப்ட்ட என்ன சொன்னான் கதையா? 5ஆம் வசனம். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் நம்ம கிளம்பலாம்னு சொல்லுவாள். அடுத்து 16ஆம் வசனம். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் நமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். நீங்க என்ன சீரியோ நாங்க கூடவே வந்துடுறோம் கிளம்பிட்டு எல்லாம் சேர்ந்து. Whatever you do, we will follow you. Everyone started with him. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. Rejoicing in the Lord. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இரு. உலக பிரகாரமா உனக்கு எந்த என்டர்டெயின்மென்ட் கிடையாது. அபிஷேகத்துல தான் நீ மகிழ்ச்சியா இருக்கணும். Delight in the Lord. Only you should rejoice in the anointing. ஒன்றிருந்து என்ன போனாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். Whatever leave from you, you should rejoice in the Lord. இரண்டாவது. Secondly. ஒன்று எப்படி பலன் நமக்கு வருதுங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன். I am saying how we can get the strength. Second. நீங்களே எழுதுறீங்களோ இல்லையோ, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு திருடி பண்ணி உட்காந்து நைட்டெல்லாம் சுட்டு காலையிலையும் சூடு பண்ணி நைட்டெல்லாம் சுட்டு காலையில் சூடு பண்ணி ஓவனில் வச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன். இதை நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல. சங்கீதம் 8:2 பார்க்கும்போது, பகைஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். ஒரு பெலன். By the praising there is a strength. ஒன்று மகிழ்ச்சியா இருக்கறனால உனக்கு பலன் உண்டாகும். One by the delighting you may have the strength. நீங்க பாருங்க, டாக்டர்ஸ்ட்ட கூட சில வியாதிகளுக்கு போய் சொல்லி முடிச்சீங்கன்னா நீங்க துக்கமான எதையும் சொல்லிராதீங்க. If you go and ask to the doctor, they used to say, you will not say any grievous thing. ஷாக்கா எதையும் சொல்லிராதீங்க. Don't say anything for shock. எப்படி இருக்கும்? How it will be? Yeah. Why? அவனுக்கு துக்கம் வந்துருச்சுன்னா இவன் செத்து போயிடுவான்.
If the sorrow comes, he will die. நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். Always you have to delight. எப்பொழுதும் நீ துதிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்குள்ள பலன் உண்டாகிட்டே இருக்கும். Always if you praise the Lord, there will be the strength in you. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தை இன்னைக்கு இந்த வசனம் நான் பேச போறதெல்லாம் நீங்க கவனிக்கணும். You have to watch what all the truths I am going to speak. சில இடத்துல நம்ம படபடத்துறோம். Some places we used to tremble. அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, அப்படியா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நேரத்தில் நீ சும்மா இருக்கிறதா உன்னுடைய பலன். Can we do like this? Can we do this way? When you are troubled like that, the Lord says at that time you have to be patient. ஏசாயா 30:7. Isaiah 37. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியத்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். நீ அமைதியா இருக்கணும். அதை பார்த்தா சத்துரு என்னடா இவன் சும்மா இருக்கானே, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறானே, இப்படி பண்ணிடுவானோ, அப்படி பண்ணிடுவானோ, இது நடந்துருமா, அவன் மிரளணும், நீ கம்முன்னு இருக்கணும். Your strength, it is a sit and still. Your enemy by seeing that he should tremble. அப்படிதானே? படபடப்பாய் நடவாதே, பாதை அதனில் வழுவாதே, நீ வாஞ்சிக்கும் நேசர் வருவார், அதுவரையும் நீ மறைந்திரு. படபடப்பா நடக்க கூடாது. We should not walk in a terrible way. அப்படிதானே? இருக்கா அது பாட்டு? நமக்கு அந்த பாட்டுலாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பாட்டுலாம் இப்ப என்னது? நீரேயன் வாஞ்சை. வாசிங்க அந்த பாட்டு எங்க இருக்கு? மனுவேலின் மனவாட்டியாக பாட்டு பார்க்கலாம், பாடுங்க பார்க்கலாம். இருக்கா? மனுவேலின் மனவாட்டியாக தெரிந்தெடுக்கப்பட்டவளே நீ, வானோர்களும் வாஞ்சையோடு காத்திருக்கும் சுந்தரி. அதான் பாட சொன்ன அந்த இதை பாரு. எத்தனாவது? பார்வின் பரனில் மாத்திரம் பரிசுத்தமும் நீத்திரம், பார்வை பரனில் மாத்திரம் பரிசுத்தமும் நீத்திரம், பங்கமில்லாதே அந்திலும் பங்கமில்லாதே, படபடப்பாய் நடவாதே, பாதை அதனில் வழுவாதே, படபடப்பாய் நடவாதே, பாதை அதனில் வழுவாதே, நீ வாஞ்சிக்கும் நேசர் வருவார், அதுவரை நீ மறைந்திரு. நீ வாஞ்சிக்கும் நேசர் வருவார், அதுவரை நீ இந்த மறைந்திரு. மார்க்கத்துல சில நேரத்துல நீ சும்மா உட்காரணும். In this way, sometimes you have to sit still. பேசக்கூடாது, You should not speak. ஓடக்கூடாது, Do not run. நடக்கக்கூடாது, You should not walk. எடுத்தன் கவுத்தன்னு கப்புற போய் விழுந்துடக்கூடாது. Take and throwing upside down like that. You should not. நீ சும்மா இருக்கணும். You should sit still. அதே ஏசாயா 30:15 பார்க்கும்போது, Same Isaiah 30:15. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன்னுடைய பலன். Your quietness and the confidence, that is your strength. நீ அமைதியா இருக்கணும். You should be quiet. சும்மா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீ அமைதியா இருக்கணும். பேச Not only sit still, you should be quiet. அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது, அப்படி இப்படி நீ கருத்து சொல்லக்கூடாது. நீ மௌனமா இரு. அதுவே உனக்கு வின்னரா மாத்திரும். You should not speak this and that. You should keep your quietness. That will make you as a winner. மகிழ்ச்சியா இருப்பது உன்னுடைய பலன். Delighting in the Lord. துதிப்பது உன்னுடைய பலன். Praising, that is your strength. சும்மா இருப்பது உன்னுடைய பலன். Sitting still, அமெரிக்கையும் நம்பிக்கையுமா இருப்பதே உன்னுடைய பலன். quietness and the confidence, that is your strength. அடுத்து வசனம் தான் நம்முடைய பலன். Then the word, it is your strength. அப்பப்ப வசனத்தை போய் பிடிச்சுக்க. Often catch hold of this word. 1 தெசலோனிக்கேயர் 1 Thessalonians 2ஆம் அதிகாரம் chapter 2 13ஆம் வசனம். 13th verse. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உனக்குள்ள அது என்ன செய்யுது? பலன் கொள்ளுகிறது. Truly it is a word of God that you believe, it is having the strength. நல்ல வசனத்தை பிடி, அதுதான் உன்னுடைய ஸ்ட்ரெங்த். Catch hold of the word in good way, that is your strength. சிலர் பாருங்க கோர்ட்ல கேஸுக்கு போவாங்க, இது ஜெயிச்சிருங்க அம்மா, They used to go to the court for some case. இந்த சட்டத்தின்படி நான் என்ன செஞ்சிருவேன், இந்த சட்டத்தை அப்ளை பண்ணா நான் வின் பண்ணிடுவேன். If I apply this rule, I can win this case. அதுபோல இந்த வசனம் உன்னை ஜெயிக்க வைக்கும். This verse will make you to win. வசனம் தான் உனக்கு பலன். But the word, it is your
ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், You that captured of the word of the life and shining like the star. அடுத்து ஜெபம்தான் பலன். Nextly, the prayer, it is our strength. நல்ல ஜெபிங்க. Pray well. இந்த வருஷம் நீங்க பலன் அடையறதுக்குள்ள வழி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். I'm saying the way to receive the strength in this year. I'm saying. யாக்கோபு James 5:16 5:16. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம். Fervent prayer of the righteous. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஜெபத்துல போய் உட்கார்ந்துரு. Go and sit in the prayer. எங்க ஆளை காணோம் அப்படினா நீ பிரேயர்ல இருக்கான்னு சொல்லணும். Where it is not seen means you are in the prayer. You have to say. எங்க ஆளை காணோம் டிவி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல கூடாது. Whether he is not there means he is watching the TV. சொந்தக்காரன் வீட்டுக்கு போய்ட்டான்னு சொல்ல கூடாது. They should not say he went to the relatives house. அவர் அந்த கடைக்குள்ள இருப்பாரு, இந்த ரோட்ல உட்கார்ந்து இருப்பாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருப்பாரு, இப்படி சொல்ல கூடாது. எங்க இருக்கறா? ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கறா. He is in the prayer, not in the street or in the shop. நீ உன்னுடைய ஜெபம் தான் பலன். Your prayer, it is your strength. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நீ ஜெபிச்சு ஜெயிக்கணும். Sitting in the presence of the God, you should pray and you should win in it. அடுத்து இந்த சபையினுடைய உபதேசம் தான் உன்னுடைய பலன். Nextly, the doctrine of this church, it is your strength. 1 கொரிந்தியர் 1:8. 1 Corinthians 1:8. 1 கொரிந்தியர் 1:8. இந்த பெங்களூர்லலாம் விசுவாசிகளுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களா? In Bangalore, they are conducting the test exam for the believers. பைபிள் ஸ்டடிக்கு ஒரு எக்ஸாம், சண்டே சர்வீஸ்க்கு ஒரு எக்ஸாம். There is an exam for the Bible study, there is an exam for the Sunday service. அதே மாதிரி உங்களுக்கு வச்சாதான் நீங்க எல்லாரும் பைபிள் டைரி பேக்கு பேனாக்குன்னா தூக்கிட்டு வந்து தூங்காம எழுதிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். I think if you conduct such a way, you will carry the diary and the pen without sleeping, you will note it down. சிவகாசியில் ஒரு இந்து பொண்ணு நான் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு இப்போ கல்யாணம் கட்டி பெங்களூர்ல இருக்கா, நம்ம சபையில விசுவாசியா இருக்கா. Hindu girl in the Sivagasi, she was saved and married and she is a believer. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால அவங்க சபையில எக்ஸாம். Before 1 month there was an exam in their church. பாஸ்டர் நான் எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும் பாஸ்டர், என்னைய தோக்கடிக்கணும்னு ரொம்ப பேர் ட்ரை பண்றாங்க. Pastor, anyhow I have to get the first prize when you are trying to defeat me. கடைசில எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. Finally exam finished. ரிசல்ட் வந்துச்சானே. When the result came, I asked. ரிசல்ட் அனௌன்ஸே பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சிச்சு போல் இருக்கு. அவங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட்னு சொல்றதுக்கு யோசிச்சுட்டு எனக்கு கொடுக்காம அந்த அவங்க எதிர்பார்த்த விசுவாசி வரலன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை கொடுக்காத மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. They are not announcing the result as I think I have become the first prize. They have nothing about the another person. As they not came, they are not publishing the result. 4 வாரம் கழிச்சு போன வாரம் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. 21.5 மார்க், 25க்கு 21.5 ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம பிள்ளை தான். After 4 weeks, the result was declared 21.5 out of the 25. இந்த உபதேசம் தான் உனக்கு பலன். This doctrine, it is your strength. 1 கொரிந்தியர் 1:8. 1 Corinthians 1:8. 18 சாரி மன்னிக்கவும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. யாருக்கு சிலுவை பற்றிய உபதேசம்? யாருக்கு? அவங்களுக்கு பைத்தியம், நமக்கு என்னது? தேவ பலனாய் இருக்கிறது. Preaching of the cross is foolish unto them, but for ourselves it is a power of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. நான் ஓரளவு உங்களுக்கு ஒரு செமினார் மாதிரி நடத்தி இருக்கிறேன். I have conducted as a seminar for you. நீ லெஃப்ட்லயும் போலாம் ரைட்லயும் போலாம். You can go left or right. ஆனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ கர்த்தருக்கு தான் தெரியும். God only knows how you understood this. கர்த்தர் பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்கள் மாத்திரமே தேவ சந்நிதியில் நிற்பார்கள். Those who receive the strength upon the strength, they will stand in the tabernacle. கர்த்தர் உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தந்திருக்கிறார். God has given the power of unique. உன் பலன் சாகுற வரைக்கும் குறைய கூடாது. Your strength should not decrease until you are. ஆரம்பத்துல உன்னை பலப்படுத்தினாரே, அவர் கடைசி வரை உன்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். In the beginning he strengthened you, till the end he is able to strengthen you. ஆவியில நீ நல்ல பலசாலியா இருக்கணும். You should be strong in the spirit. பலனற்று போனேன், Loss of strength. எனக்கு பலன் இல்ல, I don't have the strength. நான் பலவீன, I am weak. எனக்கு நிக்க பலன் இல்ல, I don't have the மூச்சு விட பலன் இல்ல, I don't have the power. நடக்க பலன் இல்ல. I don't have the power to walk. இந்த பாட்டெல்லாம் போன வருஷத்தோட முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். I think if that song ended with the previous year, it will be good. முடியல, நிக்க பலன் இல்ல, உட்கார பலன் இல்ல, நடக்க பலன் இல்ல. இந்த சப்ஜெக்ட் என்னது? போன வாரத்தோட முடிஞ்சிருந்தா நலமா இருக்கும். Not able to walk or not, I could not do anything. If this subject would have been ended with the previous week. சத்துரு முன்னால நிக்க பலன் இல்ல. இந்த வருஷம் நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. Not having the power to stand before the enemy, you should not use this way. சத்துருவுக்கு முன்னால நீ பராக்கிரமசாலியின் பட்டயமாய் போய் நிக்கணும். Before the enemy as
a mighty sword of the mighty. கர்த்தருடைய பட்டயம் என் பட்டயம்னு போய் நிக்கணும். You have to go and stand, the sword of the Lord is mine. உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். I will make you to equal to உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன். I will make you the threshing instrument having the teeth. உன்னை யுத்தகளத்துல சிறப்பான குதிரையாய் நிறுத்துவேன். I will make you to stand in the battlefield as a special horse. இந்த வருஷம் நிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. என்ன எங்க நிப்பாடலாம் நில்லுங்க. போர் முனையில நிக்கிற ஆண்டவரே நீ நிக்கணும். In this year you should not say I could not stand wherever it may be, even in the battlefield you should stand. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says. நப்தலியும் சிமியோனும் Naphtali and Simon போர்க்களத்து முனையிலே in the front of the battlefield மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். they were ready to die. ஆமென். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிற வார்த்தை. This is the word today God will speak with you. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகி போய்விடும். At the day of the danger, if your strength is reduced, means you will be losing the strength. இந்த வருஷம் நம்முடைய விசுவாசிகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கும் பலன் தரணும். In this year, all the level of the hands of a believer should be blessed. God should give the power of the கர்த்தர் நடத்துகிற இந்த விசுவாச பாதையில நடந்து போக எல்லாருக்கும் பலன் உண்டாக வேண்டும். There should be the power, the way God live in the faith way. பிசாசின் மேல வியாதியின் மேல அரசால ஒரு பலன் தேவை. Upon the devil, upon the sickness to rule the kingdom. உன் ஆத்துமாவில ஒரு பலன் தந்து உனக்கு தைரியம் உண்டாகணும். Giving the strength in your soul, God should encourage. ஒவ்வொரு நாளும் கர்த்தரில் நீ பலன் கொள்ள வேண்டும். Every day you should have the strength upon God. ஆமென். உன்னதத்தின் பலத்தினால் நீ தரிப்பிக்கப்பட வேண்டும். You should be clothed with the power of the high. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லணும். I can do with the power that God Jesus given unto me. நம்முடைய சபையில பலவீனம் வேண்டாம். In our church there should not be any weakness. பிசாசு வெட்டக்கூடிய ஆட்கள் தேவையில்லை. No need of the people slain by the devil. ஆமென். எப்படி பலன் உண்டாகும்? How the strength will be? மகிழ்ச்சியா இருங்கள். Be glad. துதியுங்கள். Praise the Lord. அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இரு. In the place to keep the still. நம்பிக்கையா இருக்க வேண்டிய இடத்துல நம்பிக்கையா இரு. At the place of the confidence. வசனத்தை பிடிக்க வேண்டிய இடத்துல வசனத்தை பிடி. At the place to catch the முழங்கால்ல ஜெபிக்க வேண்டிய இடத்துல முழங்கால்ல நில்லு. In the place to stand upon the knees you stand. இந்த உபதேசத்துக்காக தைரியமா ஜீவனை கொடுத்து போராடு. Only strive for this the doctrine. யூதா 3ல சொல்லி இருக்கு, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். சரியான மூல மொழிபெயர்ப்புல விசுவாசம் அல்ல, உபதேசம். In the Jude verse 3 it is said in the original tongue the faith. ஒரிஜினல் டங் ஃபெய்த் கிடையாது, டாக்டரின்ஸ். The doctrine. நம்ம இதுல ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் இருக்கு. மூல பாஷையில என்ன இருக்கு? ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்திற்காக தைரியமா நீ போராடணும். Original tongue you should stand for the doctrine or not on the faith. எத்தனை பேர் இப்பொழுது அந்த பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you decide to receive that? வேதம் சொல்லுகிறது பலன் கொள். Strength the scripture. எழும்பு. பூர்வ நாட்களை போல எழும்பு. Awake like the ancient days. மறுபடியும் நீ ராகாபை வதைக்கலாம், வலு சர்ப்பத்தை மிதிக்கலாம். Again you can smite the Rahab, you can tread over the மறுபடியும் செட்டைகளை அடித்து புது பலன் அடைந்து எழும்பு. Again mount the beating your swing. மறுபடியும் உன்னுடைய வில் பலன் கொள்ளட்டும். Let your bow have the strength again. ஆமென். முடிய போது எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். It is going to end. Close your eyes and be on the இந்த வருஷம் பலவீனத்தில் பலன் கொள்ளுகிற வருஷம் அல்ல, பலத்தின் மேல் பலன் கொள்ளும் வருஷம். This year not having the receiving strength, it is a year having the strength upon the strength. நான் எல்லாரும் முழங்கால் போட்டு விசுவாசிங்க. Everyone be on the knees and believe. இது பலவீனத்தில் பலன் கொள்ளுகிற வருஷம் அல்ல. This is not the year have the strength in the weakness. என்ன வருஷம்? What year is it? பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுகிற வருடம். Receiving the strength upon the strength and in the presence of the Zion you should be seen. ஒரு பலன் வரும் உங்களுக்கு அந்த சிம்சோனுக்கு அந்த வல்லமை வந்ததை அவன் ஃபீல் பண்ணான். அது போல இந்த வருஷம் உன்னை நடத்தக்கூடிய, உன்னை கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு பலன் உனக்குள்ள வருகிறத நீ இப்ப ஃபீல் பண்ணணும். Samson felt that he got the power. In this year you should feel that you have the strength by the anointing. தன்னுடைய வல்லமை அவனை விட்டு போனதை அவன் உணரல, ஆனா வல்லமை வந்ததை உணர்ந்தான். He did not feel his ஹல்லேலூயா. but he felt that he got the power. எத்தனை பேர் பலத்தின் மேல் பலன் அடைய விரும்புறீங்க? அவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. How many you decide to receive the strength upon the strength? Put up your hands. அவர்கள் சீயோனிலே புதிய எருசலேமிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். They will see in the Zion in the New Jerusalem in the presence of God. இப்போ ஒரு அபிஷேகம் Now there is an anointing. உன் சிரசுல வரட்டும், Let it come upon உன் சிந்தையில வரட்டும், Let it come upon உன் கண்கள்ல வரட்டும், Let it come upon
உன் நாவுல வரட்டும், உன் கைகள்ல வரட்டும், உன் முழங்கால்ல வரட்டும், உன் பாதங்கள்ல வரட்டும். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடையுங்கள். நீ பவுலோடு சேர்ந்து சொல்லுவாயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தூது உனக்குரியது. என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இனி பலவீனத்துக்கு இடம் கொடாது. நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பலன் அடைவாயாக. ஆமென். இப்ப காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நீங்க பெறணும். ஒரே ஒரு கொம்பு தாங்க. ஒரே கொம்புல முட்டி தூக்கி தூக்கி எரிஞ்சிருங்க. இந்த சஃபாரியில் நீங்க பாத்தீங்கன்னா, காடுகள்ல அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில பாத்தீங்கன்னா, சில நேரங்களில் கார்ல நிப்பாட்டி இந்த காண்டாமிருகத்தை வேடிக்கை பார்ப்பான். திடீர்னு வந்து அந்த ஒரே கொம்புல எதை தூக்கிடும்? காரையை தூக்கி கவுத்திருங்க. In the wilderness, in the forest places, in the sanctuary, in the safari time, it will come with a kicking of one horn, it will throw the car. இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அது வேகமா வந்து ஒரே முட்ல அப்படி காரை தூக்கி எரிஞ்சிருங்க. They used to watch and wander over there. It will come with a one horn. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He is the God who is in you is greater than that one in the world. ஓ அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். Receive your anointing. உன் பலனை தரித்துக்கொள். உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். எதையும் பத்தி யோசிக்காத. வாயை திறந்து கர்த்தரை துதித்து பலன் அடைவாயாக. தேவன் அறியாம ஒன்னும் சம்பவியாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. ரிபக்கரபலக துடபலக ரிபிக்கலமலக துடபானி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காண்டாமிருகத்தை போல் பலனியுமே, அதனை போல எந்தன் கொம்பு ஏற்றுவே. காண்டாமிருகத்தை போல் பலனியுமே, ஆமென். அதனை போல எந்தன் கொம்பு ஏற்றுவே. புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட. புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட. காண்டாமிருகத்தை போல் பலனியுமே, அதனை போல எந்தன் கொம்பு ஏற்றுவே. காண்டாமிருகத்தை போல் பலனியுமே, அதனை போல எந்தன் கொம்பு ஏற்றுவே. புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பலன்ங்கிற போது அது உள்ள வரும்போதே தெரியுங்க. அது உள்ள வந்துச்சுன்னா நீ யூதா கோத்திரத்து சிங்கம், பாலசிங்கமா மாறிடுவ. உனக்குள்ள ஒரு முழங்குதல் உண்டாகும்.
உனக்குள்ள ஒரு அக்கினி உண்டாகும். உனக்குள்ள கட்டுப்படுத்த முடியாத ஜீவன் வரும். அழியாத ஜீவனின் வல்லமை வரும். இப்பொழுது அதை பெற்றுக்கொள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பக்கரா பக்கத்விடா பலகத்விடா பானியா. கர்த்தர் உன்னை பலப்படுத்தும் நேரம். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிற நேரம். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டிய நேரம். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடையுங்கள். ஹல்லேலூயா. இரட்டிப்பான வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலப கரபல சிதபல கரிபிகிரிபிகர பகத. ஆமென். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு. பிரியன் வரும்போல் அவன்டே கூட பறந்து போயால் மதி எனிக்கு. அப்படி இயேசு வரும் பொழுது அவரோடு கூட பறந்து போயிட்டா அது எனக்கு போதும். ஆனா அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பறந்திடுவான் வேண்டதாய பலன் லபிச்சால் அது மதி எனக்கு. பறக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா பறந்து போறதுக்கு அந்த பலன் கிடைச்சா அது எனக்கு போதும். எத்தனை பேருக்கு அது போதும்? அவர் வரும்போது நான் பறந்து போகணும், ஆனா பறந்து போறதுக்குரிய ஒரு பலன் எனக்கு தேவை. அதுதான் பலத்தின் மேல் பலன். அதுதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். கழுகு போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரியன் வரும்போல் அவன்றே கூட பறந்து போயால் மதி எனக்கு என்றே. பிரியன் வரும்போல் அவன்றே கூட பறந்து போயால் மதி எனக்கு. பறந்திடுவான் வேண்டதாய பலன் லபிச்சால் மதி எனக்கு. பறந்திடுவான் வேண்டதாய பலன் லபிச்சால் மதி எனக்கு. ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் செர்ரகொடிந்த பறவை போல இருக்கிறீங்க. கர்த்தர் உனக்கு பெருங்கழுகினுடைய 2 சட்டைகளை சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. அடிச்சு எழுமுக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். செர்ரகொடிந்த பறவை அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நீ செட்டைகளை அடிச்சு எழும்பணும். நீ சிறகு ஒடிஞ்ச பறவை போல இருக்கு. சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ அப்படின்னு ஒருத்தன் பாடினான். சிறகு ஒடிந்த பறவை என்ன செய்யாது? வானத்துல பறக்காது. ஆனா அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீக்கு பெருங்கழுகின் 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டது. அவ அதை அடிச்சு பறந்து போயிட்டா. அந்த வலுசற்ப அவளை டச் பண்ண முடியல. இதோ அந்த பெருங்கழுகின் சட்டை தரித்துக்கள். செட்டைகளை அடித்து எழும்பு. இயேசு வருகிறார். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது பறந்து போகிற பலன் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. பிரியன் வரும்போல் அவன்றே கூட போயால் மதி எனக்கு. எந்த பிரியன் வரும்போல் அவன்றே கூட பறந்து போயால் மதி எனக்கு. பறந்திடுவான் வேண்டதாய பலன் லபிச்சால் மதி
ரபனியா சபாதினா கேரி பிலாலி பிலால பலபம் துடா. ஆமென். எனக்கு அந்த ஒரு வசனம் நான் வச்சேன் இல்லையா, இது நேற்று நைட் எனக்கு தேவன் கொடுத்தது. சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாலேயே கொடுத்துட்டார். 5 மணிக்கிட்டலாம் இந்த வசனம் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த வசனம் இன்னைக்கு எதுக்கு வந்துச்சு? ஜனங்கள் பலத்தின் மேல் பலன் அடையணும். அப்ப அந்த வசனம் வெறுமையா போகாது, அது அனுப்பின காரியத்தை செஞ்சுட்டு தான் போகும். இந்த வசனம் இந்த கூட்டத்தில் யாருக்கு சொந்தமோ அவர்கள் இப்பொழுது பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. நீ அந்நியனா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வசனத்துக்கு நீ சொந்தக்காரன், நீ சொந்தக்காரியா இருந்தா இப்ப பலத்தின் மேல் பலன் அடைவாயா. ரெபெக்கா ரெபெக்கா தபோடி திரிக்க ரெமினேக ரெபெலகர ஷலா பெக்காலா பாலி வாலே பா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பலத்தின் மேலே பலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். பலத்தின் மேலே பலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். பலத்தின் மேலே பலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். ஓ பலத்தின் மேலே பலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். 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 ஆமென். இது சங்கீதக்காரனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனத்தின் வார்த்தை. உம்மிலே பலனடைகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் ஊற்றை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். சீயோனை பத்தி அவன் சொல்றான். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான் சொல்றான். எழுத்தின் பிரகாரமான சீயோனை பிடிச்சவன் சொல்றான், மகிமையின் சீயோனை பிடிக்கிறவர்கள் யார்? பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். எத்தனை பேர் இந்த பாட்டை பாட முடியும்? பலத்தின் மேலே பலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். ஆமென். சீயோன் பலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். பலத்தின் மேலே 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 பலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஆமாம். ஒரு தவளைய ஒரு பாம்பு பிடிச்சிருச்சு. அது எப்படி பிடிச்சிருச்சுன்னா, ஒரு காலை பிடிச்சிருச்சு, கீழே உள்ள ஒரு காலை. அந்த தவளை ஏறுது, ஒரு கேட்டில் ஏறுது. அது அந்த 3 காலை வச்சுக்கிட்டு தத்தி 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 மேலே போகுது. இந்த பாம்பு இந்த ஒத்த காலை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு வெயிட்டில் இழுக்குது. ரெண்டுக்கும் ஒரு போராட்டம். டப்புன்னு ஒரு எகிரி தவளை எங்கே போயிடுச்சு? இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. உடனே இந்த பாம்பு விரட்டுது. இந்த தவளை டப்பு டப்பு டப்புன்னு சவுறு மேலே ஏறி எங்கிட்டோ போயிடுச்சு. உடனே இதே மாதிரி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நீ தட்டி விட்டு எழும்பணுங்க, தட்டி விட்டு சிறகடித்து எழும்பு, பூர்வ காலத்தை போல எழும்பு, இளவயதின் பக்திக்கு திரும்பி வா. ஹல்லேலூயா. செட்டைகளை அடித்து எழும்பு.
நீ எந்த வல்லமையிலும் பிடிபடக்கூடாது. ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் உனக்குள்ள ஜீவன் வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உனக்குள்ள அப்படி பழைய ஒரு யூத் கேம்ப் பாட்டு உண்டு. ஒவ்வொரு நிமிஷமும் தேவ ஜீவன் நம்மிலே சுரந்து பெருகி வருவதால் செட்டை அடித்து எழும்புவோம். ஒவ்வொரு நிமிஷமும் தேவ ஜீவன் நம்மிலே சுரந்து பெருகி வருவதால் நீ செட்டை அடித்து எழும்பணும். இந்த வருஷத்துல ஹல்லேலூயா, எழும்பு, மறுபடியும் செட்டைகளை அடித்து எழும்பு. ஆமென், ஹல்லேலூயா, ரிபாக்கரா. ஆமென். நானே எழுப்புதலுக்காக நான் டைம் கொடுக்கல. நான் எழுப்புதலுக்காக டைம், நம்ம டைம் இப்போ எவ்வளவு தூரம் தாண்டியாச்சு. இப்ப நான் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? இன்னும் 1-2 பேருக்கு அந்த பலத்தின் மேல் பலன் வரணும். ஆண்டவர் கொண்டு வந்த அந்த அபிஷேகத்தை உன் தலையில கொடுத்துட்டு போயிடணும். அதுதான் நான் வாஞ்சிக்கிறேன். வேற எதுவுமே நான் ஆசைப்படல. ஹல்லேலூயா, ஆமென். பலத்தின் மேல் பலன் அடைஞ்சா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கமானியா ரட சப்தரா. பலத்தின் மேலே பலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். 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 ஆமென். ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான். தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான். இந்த வருஷம் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுகிற வருஷம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஊழியர்களையும் ஒவ்வொரு நிமிடமும் பலத்தின் மேல் பலனடைய செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். பலத்தின் மேல் பலனடைவுகளை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிதாவை நிலவிளைக்காம தூக்கிறோம். கருமையாக இந்த வருடத்தின் முதல் 6ஆம் தேதி பொறுப்பிட்டு ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரம். தோக்கு முடிவர கத்தர் நடத்தினபடினால ஸ்தோத்திரம். ஒருபதி ஆவிக்களாக்கி தந்த தேவிக்காக ஸ்தோத்திரம். கத்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பலத்தின் மேல் பலன் சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிற மக்களுக்கு தாவே அண்டவேசனுக்கு பலவீனப்பட்டது இருந்ததுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாவும் மிருகத்துவ பலனை கத்தர் தருவேன்னு சொல்லியிருக்கிற கத்தாவை நாங்கள் வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர்கிறேன்னு சொல்லி கத்தர் காத்துட்டு புது பலன் அடைவார்னு சொல்லிவிட்டு நம்மளோட பலத்தினால் மிதிக்க தேசியம் கத்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களோட பலன் சொல்லப்பட்டிருக்க தாவே. அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்களோட பலன் சொல்லியிருக்க தாவே. இந்த நாட்களுக்கு தாவே எங்களுடைய எல்லா வல்லமைகளும் ஆண் மனசாலும் மேற்கொள்ள கத்தோட பலத்தினால் நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்த கிறிஸ்தனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாவே நாட்களை தெய்வ பலனை இந்த வருடத்தில் பெற்றுக்கொண்டு எல்லா வல்லமையும் கீழ்ப்படுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதியுள்ள பத்திரங்களாக மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். அந்த ஒரு ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரம். தொடர்ந்து விழிகள் ஜபங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்த ஆசீர்வதியும். தெய்வ ஜனங்களை ஆசீர்வதியும். இதான நேரம் சமயங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் தாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.